சம்பவம் 1. நாதஸ்வரம் முழங்கிக் கொண்டிருந்தது. மண்டபத்தின் நாற்காலிகள் யாவும் நிரம்பி புதிதாக வந்தவர்கள் அமர இடம் தேடினார்கள். வீடியோ கேமரா முகம் முகமாக மலர்ந்தது. புன்னகை தொங்கவிட்ட முகங்கள். மணவரையின் பின்னணியில் கவிதா வெட்ஸ் சங்கர் என்று வெட்டி ஒட்டின எழுத்துக்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இஷ்டமித்திர பந்துக்கள் அட்சதை தூவ தம்பதியாக போகிற கவிதாவும் சங்கரும் ஐயர் சொல்லும் மந்திரங்களை திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கக்கத்தில் இடுக்கின லெதர் பேக்குடன் கோல்டன் ஸ்டார் ஜுவல்லர்ஸில் நகை வாங்கின போது கொடுத்தது. மண்டபத்தின் எல்லா இடங்களிலும் இருந்தார் சுவாமிநாதன். வாங்கோ வாங்கோ, உங்க ஒய்ஃப் வரலையா? வாழை இலக்கட்டு வந்துடுச்சா பாரு. சாரங்கா, ஐஸ் பாருக்கு ஃபோன் பண்ணணும், மறந்துடாத. மாப்பிள்ளையோட பெரியப்பா தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு கார் அனுப்ப சொல்லியிருந்தேனே, போயிடுச்சா? என்னப்பா இது, நல்லா துளிர் வெத்தலையா பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாதா? மைசூர் பாக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ்ல நறுக்குங்க, இத்தனை பெருசா போட்டா கட்டுப்படி ஆகாது. சியாமலா, இந்தா சாவி, பத்திரம். வெள்ளி கிண்ணத்தை எடுத்து கொடுத்துட்டு கரெக்டா என் கையில கொண்டாந்து கொடுக்கணும். இங்கேயும் அங்கேயுமாக அலைந்து கொண்டிருந்த சுவாமிநாதனை, என்னங்க ஒரு நிமிஷம் என்று தனியாக மணமகள் அறைக்கு அழைத்து வந்து கதவை மூடினாள் தனலட்சுமி. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, என்ன இப்போ ரகசியம் என்றார் சுவாமிநாதன். எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பயம்? சம்பந்தி அம்மா கொஞ்சம் முன்னாடி என்ன கூப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ரொக்கமா தர்றதா சொன்ன 50,000 சபையிலேயே வச்சு கொடுத்துடுங்க, அப்பதான் எங்களுக்கு மதிப்பா இருக்கும்னு சொன்னாங்க. கழற்றி கையில் பிடித்திருந்த மூக்கு கண்ணாடியை நடுவவிட இருந்த சுவாமிநாதன் கெட்டியாக பிடித்து கொண்டார். கர்ச்சீப் எடுத்து வெளிரி போன தன் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டார். அப்படியா சொன்னாங்க? ஆமா, அதுவும் முகூர்த்தத்துக்கு முன்னாடியே தட்டுல வச்சிடுங்கன்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது, சும்மா தலைய ஆட்டி வச்சேன். கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கிறப்பவே போய் பேசிட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. நல்ல ஜனக தான் தனம், பக்குவமா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. முகூர்த்தம் முடிஞ்சு ஊருக்கு புறப்படுற சமயத்துல சொல்லிடலாம்னு இருந்தேன். இப்ப அவசரப்படுத்துறாங்களே, என்ன செய்யட்டும் தனம்? திடுதிப்புன்னு ஏதாச்சும் ஏற்பாடு செய்ய முடியாதாங்க? என்ன பேசுற நீ? இந்த கல்யாண ஏற்பாடே பல பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கின கடல்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு 50,000 ரொக்கம் எப்படி நான் ஏற்பாடு செய்வேன்? மாப்பிள்ளையோட அப்பாவை தனியா கூப்பிட்டு பேசிடுறீங்களா? அவர் ஒத்துப்பாரா? ஒத்துக்காம என்ன, நாம என்ன தர வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்ல போறோம்? திடீர்னு சூழ்நிலை மாறி போனதை எடுத்து சொல்வோம். அறையின் கதவு தட்டப்பட்டது. தனலட்சுமி போய் திறந்தாள். ஐயர் கூப்பிடுறாரு உங்க 2 பேரையும். இருவரும் மணவரைக்கு வந்தார்கள். எங்க போயிட்டீங்க 2 பேரும் என்றார் சங்கரின் அப்பா தியாகராஜன். இல்ல, சும்மாதான். சம்பந்தி, இப்படி வாங்களே, ஒரு விஷயம் பேசணும் என்றார் சுவாமிநாதன். என்ன, இங்கே சொல்லுங்களேன். இல்ல, தனியா பேசணும். அப்படி என்ன ரகசியம்? நானும் வரலாமா என்றாள் தியாகராஜனின் மனைவி வேணி. வாங்கம்மா, நீங்களும் வாங்க. அந்த இருவரையும் அழைத்து கொண்டு இந்த இருவரும் மீண்டும் தனியறைக்கு வந்தார்கள். தியாகராஜனின் கண்களை பார்த்து பேச தயங்கினார் சுவாமிநாதன். கைகளை பிசைந்தார். தொண்டையில் வார்த்தை எழும்பாமல் தவித்தார். என்ன விஷயம் சொல்லுங்க. அது சம்பந்தி, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு செய்யணும். விஷயத்த சொல்லுங்க சம்பந்தி. இந்த கல்யாணம் நிச்சயம் செஞ்சப்போ இருந்த சூழ்நிலை இப்போ மாறிடுச்சு. விபரமா சொல்ல இப்ப அவகாசம் இல்ல. எங்க பொண்ணுக்கு நாங்க போடுறதா சொன்ன 30 பவுன்ல எந்த குறையும் வைக்கல. நீங்க விரும்பின மாதிரியே இந்த பெரிய கல்யாண மண்டபத்தை பிடிச்சு மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே செய்துட்டோம். அப்புறம் என்ன? மாப்பிள்ளைக்கு ரொக்கமா 50,000 தரதா பேசினோம். அதுல தான் இப்ப பிரச்சனை. அதுல என்ன பிரச்சனை? நாங்களும் பல விதத்துல ஏற்பாடு பண்ணி முயற்சி செஞ்சோம். நம்பிக்கை வார்த்தை கொடுத்த சில பேர் கடைசி நிமிஷத்துல கை விரிச்சிட்டாங்க. அந்த 50,000 மட்டும் இன்னும் 6 மாசத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறோம் சம்பந்தி. என்ன சொல்றீங்க? சுவாமிநாதன் தியாகராஜனின் கையை பிடித்து கொண்டார். தியாகராஜனின் முகம் சுருங்கியது. வேணியின் முகம் சிவந்தது. தியாகராஜன் மெதுவாக தன் கைகளை விடுவித்துக் கொள்ள வேணி தன் புடவையை இழுத்து சொருகினாள். சரியான பித்தலாட்டமா இருக்குதே. கடைசி நிமிஷத்துல சொன்னா இறக்கப்பட்டு சரின்னு சொல்லிடுவாங்கன்னு திட்டம் போட்டு பேசுறீங்களா? அம்மா, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. பின்ன என்னங்க, நிச்சயம் செஞ்சப்போ நாங்க 50 பவுன் நகையும் 1 லட்சம் ரொக்கமும் சொன்னோம். நீங்க போட்டு எங்களை கரைச்சு கடைசியில 30 பவுன் நகைக்கும் 50,000 ரொக்கத்துக்கும் சம்மதிக்க வச்சிங்க. இப்ப அதுக்கும் சால்ஜாப்பு சொன்னா எப்படி? எங்களை என்ன இழிச்ச வாங்கன்னு நினைச்சிங்களா? ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா. கத்த வைக்கிறது நீங்க தான். கழுத்துல தாலி ஏறிட்டா அப்புறம் எப்படியும் சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைச்சிங்களா? அந்த அளவுக்கு செய்ய சக்தி இல்லைன்னா எதுக்காக பெருமிதத்துக்காக ஒத்துக்கிட்டு தட்டு மாத்தினீங்க? இப்போ நான் தர முடியாதுன்னு சொல்லலம்மா, இப்போ சூழ்நிலை சரியில்லைன்னு தான் சொல்றேன். அதான் 6 மாசத்துக்குள்ள. நிறுத்துங்க. 6 மாசத்துக்குள்ள தர முடியலன்னா நாங்க என்ன கேஸா போட்டு வசூலிக்க முடியும்? நாணயம் வேணுங்க. ஆரம்பத்திலே கோணலா இருக்குதே. உங்க புத்தி தானே உங்க பொண்ணுக்கும் இருக்கும். இது சரிப்பட்டு வராது. என்னங்க, போய் நம்ம பிள்ளைய எந்திரிச்சு வர சொல்லுங்க. ஐயோ, கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கம்மா, என் மானம் போயிடுமா.
என் பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடுமா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு அவசரப்பட்டு விபரீதமா எதையும் செஞ்சிடாதீங்கம்மா. சார் சொல்லுங்க சார். சுவாமிநாதன் கெஞ்சினார், கதறினார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மண்டபத்தில் நாதஸ்வரம் நின்றது. வந்தவர்கள் எழுந்து நின்று கூடி பேசி வேடிக்கை பார்க்க வார்த்தைகள் அம்புகளாக சீறி பாய்ந்தன. மணமகன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அடுத்த 15 நிமிடங்களில் எந்த சமாதானத்திற்கும் கட்டுப்படாமல் புறப்பட்டு போய்விட முகத்தில் அரைந்து கொண்டு சுவாமிநாதன் அழ, நெருக்கமான ஒரு சில உறவினர் மட்டும் அவரை ஆறுதல் படுத்த முயன்று கொண்டிருக்க, மணவரையில் அமர்ந்திருந்த கவிதா உறைந்து போன முகத்துடன் தன் எதிரில் தீ நாக்குகளை துருத்தி கொண்டிருந்த அக்னி குண்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள். எழுந்தாள். தன் முகூர்த்த பட்டுப்புடவையின் முனையை அந்த நெருப்புக்கு காட்ட அதன் விரல்கள் ஆர்வமாக படர்ந்து அக்னியை வலம் வர வேண்டிய அந்த மணமகள் அக்னியாக துடித்து ஓடி சுருண்டு விழுந்து நிமிடங்களில் கரிக்கட்டையாக, அம்மாடி என்று தன் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்த சுவாமிநாதன் அடுத்த வார்த்தை பேசவில்லை. பேச உதடுகள் இயங்கவில்லை. உதடுகளை இயக்க மூளை ஒத்துழைக்கவில்லை. மூளையை செயல்படுத்த இதயம் இயங்கவில்லை. சம்பவம் 2. ஆஸ்பத்திரி வாடகை என்று தனியாக எதுவும் இல்லாமல் நட்சத்திர ஹோட்டல் போல இயங்கிக் கொண்டிருந்தது அந்த தனியார் மருத்துவமனை. குளிரூட்டப்பட்ட தனி அறையில் தலைப்பகுதி உயர்த்தி வைக்கப்பட்ட கட்டிலில் படுத்திருந்தார் விஸ்வநாதன். கண்களை மூடியிருந்தார். டெக்ஸ்ட்ரோஸ் ஏறிக்கொண்டிருந்தது. அருகில் பெஞ்சில் சாரதா அவர் முகத்தையே கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணீர் தன்னிச்சையாக வழிந்தது. கதவை திறந்து கொண்டு நர்ஸ் உள்ளே வர அவசரமாக முந்தானையால் துடைத்து கொண்டாள். உங்க பையன் வந்துட்டாராமா? இப்ப வந்துருவான். வந்ததும் உடனே சீஃப் டாக்டரை பார்க்க சொல்லுங்க. சரிங்க. நர்ஸ் அங்கே ட்ரேயில் இருந்த விதவிதமான மருந்துகளில் ஒன்றை சிரிஞ்சில் எடுத்து டெக்ஸ்ட்ராஸ் புகட்டி கொண்டிருந்த ரப்பர் குழாயினுள் மருந்தை செலுத்தினாள். அம்மாடி, கோச்சுக்காம கொஞ்சம் விபரம் சொல்றியா என்றாள் சாரதா. என்னம்மா விபரம் வேணும் உங்களுக்கு? என் புருஷனுக்கு என்ன, டாக்டரும் என் பையனும் பேசிக்கிறது எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனை கேட்டா மழுப்பறான், சரியா சொல்ல மாட்டேங்கிறான். நீயாவது சொல்லுமா. பதறாதீங்க, சரி பண்ணிட முடிகிற விஷயம்தான். உங்க கணவருக்கு இதயத்துல 3 இடத்துல அடைப்பு இருக்கு, இரத்த குழாயில. அதுக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யணும். அதாவது அவர் உடம்புல இருந்தே இரத்த குழாய் எடுத்து ஒரு மாற்றுப்பாதை மாதிரி இதயத்துல பொருத்துறது. இது இப்பவெல்லாம் சர்வசகஜமா நடக்குது. 1 மாச குழந்தைக்கு கூட இந்த ஆபரேஷன் செய்யறோம். 10 நாள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவோம். கவலைப்பட எதுவும் இல்லம்மா. இதயத்துல ஆபரேஷன்னா இது பெரிய ஆபரேஷன் தான் இல்ல? ஆமா, பயப்படவே வேண்டியதில்ல. உங்க கணவர் உடம்புல வேற எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல. இதுக்கு எவ்வளவு செலவாகும்? அது டாக்டர் தான் கேட்கணும். உங்க பையன்கிட்ட எல்லா விவரமும் டாக்டர் பேசிட்டாரு. ரொம்ப நன்றிமா. நர்ஸு போன சிறிது நேரத்தில் கேசவன் வந்தான். தளர்வாக அமர்ந்தான். கேசவா, உன்னை சீஃப் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாராம். இப்ப அவரை பார்த்துட்டு தாம்மா வரேன். நீ சொல்லாத விபரத்தை எல்லாம் நர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய ஆபரேஷன் பண்ணணுமாமே. ஆமாம்மா. ஆனா இன்னும் 1 மணி நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு நாம போயிடணுமா? அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏண்டா டிஸ்சார்ஜ் பண்றாங்க? கேசவன் தயங்கினான். ஜக்கில் இருந்து தண்ணீர் சரித்து குடித்தான். சொல்லுப்பா. அம்மா, இந்த ஆபரேஷனை பத்தி டாக்டர் 3 நாள் முன்னாடியே என்கிட்ட விபரமா பேசிட்டாரு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஆகுமா. இன்னைக்கு தான் கடைசி தேதி கொடுத்திருந்தாரு. நானும் என்னால முடிஞ்ச அத்தனை வழியிலையும் மெனக்கட்டு பார்த்துட்டேன். அவ்வளவு பெரிய தொகை புரட்ட முடியலம்மா. அடுத்தடுத்து நிறைய பேஷண்ட்ஸ் ரூம் இல்லாம காத்திருக்கிறதால டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்றாருமா. எப்படிப்பா உடம்ப சரி பண்ணாம? அதுக்கு பணம் இல்லையம்மா. மருந்து மாத்திரை எழுதி தர்றேன். எப்போ பணம் ரெடி பண்றீங்களோ அப்போ கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. 3 லட்சத்துக்கு எங்கடா போறது? ஏன்பா, நம்ம கிட்டு சித்தப்பாவ கேட்டுட்டேம்மா, மறுத்துட்டாரு. 7-8 சொந்தக்காரங்கள கேட்டுட்டேன். 1000-2000 வரைக்கும் உதவி பண்ண தயாரா இருக்காங்க. 3 லட்சம் பெரிய தொகைம்மா. சாரதா இடிந்து போய் சுவரில் சாய்ந்தாள். அம்மா, எல்லா சாமான்களையும் எடுத்து வை. நான் ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போய் நிதானமா பேசிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும். நம்பிக்கையோட இரு. டேய் கண்ணா, எப்படியாவது அப்பாவை காப்பாத்திடுறா. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேம்மா என்றான் கேசவன். 1/2 மணி நேரத்திற்கு பிறகு ஆட்டோவில் விஸ்வநாதனை உட்கார வைத்து வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். வீட்டின் உள்ளே படுக்கையில் மெதுவாக சாய்ந்து படுக்க வைத்த போது ஹக் என்று ஒரு சத்தம் செய்தார். தலை ஒரு பக்கமாக சரிந்தது. மார்பில் காது வைத்து பார்த்த கேசவன் அப்பா என்று அலறினான். என்னங்க, நாங்க உங்களை காப்பாத்துவோம்னு நம்பிக்கை இல்லாம இப்படி திடுதிப்புன்னு போயிட்டீங்களா? கதறினாள் சாரதா. விஸ்வநாதன் உடல் மேல் விழுந்து 2 பேரும் அழுது புரண்டார்கள். சம்பவம் 3. சைக்கிளை நிறுத்திவிட்டு தளர்வாக வீட்டுக்கு வந்தான் மோகன். தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தான். மணி ஆட்டி சுவாமிக்கு கற்பூரம் காட்டிக் கொண்டிருந்த வரதராஜன் கும்பிட்டு முடித்து நெற்றியில் விபூதி வைத்துக்கொண்டு வந்து அவன் அருகில் அமர்ந்தார்.
என்னாச்சு மோகன்? இச் என்றான். என்னடா சொன்னாரு? அவங்க ட்ரஸ்ட்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்ணுவாங்களாம். அதுவும் காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் தருவாங்களாம். சரியா வராதுப்பா. கரஸ்பாண்டன்ட் என்ன தொகை சொன்னதா செக்ரட்டரி சொன்னார் மோகன். 4 லட்சம்ப்பா. அநியாயம் இல்லையா? கல்வியையும் வியாபாரம் பண்றாங்களேடா. புலம்புறதால பிரயோஜனம் இல்ல. எங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவு நல்லா படிச்சு என்ன, ஃபார்வர்ட் கேஸ்ல வந்து பிறந்து தொலைச்சிட்டேனே. என்ஜினியர் ஆகணும்னு ஆசையை வளர்த்துக்கிட்டது ஏன் தப்பு? இல்லப்பா, ஓ மனசுல ஆசையை வளர்த்தது தான் தப்பு. ஏன் தப்பு? நடுவுல நடந்த அநியாய மோசடி தான்ப்பா இப்ப தடையா இருக்குது எனக்கு. உண்மை. எதிர்பார்க்கலையே மோகன். இப்படி ஒரு நம்பிக்கை மோசடி நடக்கும்னு எதிர்பார்க்கலையே. 3 லட்சம்டா, 3 லட்சம். அந்த பணம் இருந்தா இப்போ மேற்கொண்டு எப்படியாவது புரட்டி உன்னை காலேஜில் சேர்த்துடுவேன். மோகன் மௌனமாக உத்தரத்தை பார்த்தான். அவன் தோளில் கை வைத்தார் வரதராஜன். இடிஞ்சு போயிடாத மோகன், இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிடா. இனிமே என்னப்பா இருக்கு யோசிக்கிறதுக்கு? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துறேன் மோகன். எனக்கு பிடிக்கலப்பா. என் ஃப்ரெண்ட்ஸு செட்டு 7 பேர்ப்பா. அதில் என்ன தவிர 6 பேரும் என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கிட்டாங்கப்பா. நான் மட்டும். முழங்கால்களுக்குள் தலையை புதைத்து கொண்டு அழுதான் மோகன். என்ன சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவதென்று புரியாமல் மனசு கணக்க உட்கார்ந்திருந்தார் வரதராஜன். வரதராஜன் தன் பணக்கார தூரத்து உறவினர்களின் விலாசங்களை எடுத்துக்கொண்டு அலைந்து திரிந்து ஒவ்வொருவராய் சந்தித்து கெஞ்சி பார்த்து எதுவும் எடுபடாமல் சோர்ந்து போய் வீடு திரும்பினார். வாசலில் மோகனின் சைக்கிள் இருந்தது. வீட்டுக்குள் வந்த வரதராஜன் சமையலறைக்கு சென்று தனக்கும் மோகனுக்கும் 2 காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு மோகன் என்று குரல் கொடுத்தபடி அவன் அறைக்குள் சென்றார். குப்புறப்படுத்தியிருந்தான் மோகன். அவன் முதுகில் தட்டினார். மோகன், மணி 7 ஆச்சு பாரு, எந்திரி, இந்தா சூடா காப்பி குடி. அவன் அசையவில்லை. திடீரென்று கவனித்தார் அவன் உதட்டோரத்தில் நுரை தள்ளி இருப்பதை. மோகன் அலறினார். அருகில் அவன் குடித்த விஷத்தின் பாட்டிலும் அவன் எழுதின கடிதமும் இருந்தது. அதில், மன்னியுங்கள் அப்பா, மகன் வளர்வான், காப்பாற்றுவான் என்று நம்பிக்கையோடு இருந்தீர்கள். ஆனால் நான் மனம் உடைந்து விட்டேன். என் கனவு படிப்பை படிக்க முடியாத சூழ்நிலை எனக்குள் அழுத்தமான விரக்தியை விதைத்து விட்டது. போகிறேன் இந்த உலகத்தை விட்டு. மோகன். வரதராஜன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதார். இனி அத்தியாயம் 1. அண்ணா நகரில் அந்த பங்களாவை பார்ப்பதற்கென்றே பல ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அனுமதி கேட்டு சுற்றி பார்த்துவிட்டு போயிருக்கிறார்கள். 6 கிரவுண்ட் நிலத்தில் பம்பாய் என்ஜினியர் கட்டி கொடுத்த அழகான பங்களா அது. வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம், 2 மாடிகளுக்கு லிஃப்ட் வசதி, படிக்கும் அறை, பார்க்கும் அறை, கேட்கும் அறை, விளையாடும் அறை என்று எத்தனை அறைகள்! பங்களாவில் உள்ள ஜீவன்கள் என்னவோ 3 பேர்தான். விஜய் குப்தா, தாரணி, அமுல்யா. விஜய் குப்தா செல்போனில் பிசினஸ் பேசிக் கொண்டிருந்தான். தாரணியின் மேற்பார்வையில் அமுல்யாவுக்கு யூனிஃபார்ம் அணிவித்து டை கட்டி பேட்ச் குத்தி ஷூ அணிவித்தாள் ஒரு வேலைக்காரி. மம்மி, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் இருக்கு, நான் கலந்துக்கட்டுமா என்றாள் 2ஆம் வகுப்பு அமுல்யா. ஷூர் என்றாள் ஆங்கில நாவலில் இருந்து மீண்ட தாரணி. அமுல்யாவை இறுக்கி அணைத்து முத்தம் கொடுத்தாள். விஜய் குப்தா நோ ப்ராப்ளம் என்று சொல்லி போனை மடக்கி கோட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு, ஹாய் அமுல், ஸ்கூலுக்கு புறப்பட்டாச்சா என்று அவள் பிஞ்சு கையை குலுக்கினான். டாடி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரீங்களா? ஏண்டா கண்ணா, என்ன விசேஷம்? என் பக்கத்து சீட்ல இருக்கிற பாபு அடிக்கடி என்னை கிள்றான் டாடி. நீ மிஸ்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னா இன்னும் ரத்தம் வர மாதிரி கிள்ளுவேன்னு பயமுறுத்துறான். எனக்கு பயமா இருக்கு டாடி. ராஸ்கல் ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருப்பான் போலிருக்கே. முத்து, டேய் முத்து. டிரைவர் முத்து வாசல் பக்கத்தில் இருந்து ஓடி வந்து நின்றான். முத்து, இன்னைக்கு பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு கிளாஸுக்கு போ. இவ ஒரு பையனை அடையாளம் காட்டுவா. அந்த பையன் அடிக்கடி கிள்றானா, மிரட்டுறானா. நீ அவனை மிரட்டி வச்சுட்டு வா என்ன என்றான் விஜய் குப்தா. சரிங்க சார், வேணும்னா மண்டையில 2 தட்டு தட்டி வை. அட என்னங்க நீங்க என்று சிரித்தாள் தாரணி. சின்ன விஷயம், குழந்தைங்க பிரச்சனை, இதுக்கு போய் தட்டி வை அது இதுன்னு பெருசுபடுத்துறீங்களே. அந்த ராஸ்கல் என் ரோஜா குட்டியை எதுக்கு கிள்ளணும் படவா என்றான் நிஜமான கோபத்துடன் விஜய். முத்து, ஐயா சும்மா கோபத்துல சொல்றாரு, நீ பாட்டுக்கு அந்த பையனை அடிச்சு வச்சிடாத, சும்மா கண்டிச்சுட்டு வா போதும் என்றாள் தாரணி. நான் வரேன் டாடி. வரேன் மம்மி. இருவருக்கும் முத்தம் கொடுத்து விட்டு புறப்பட்டாள் அமுல்யா. முத்து, குழந்தைய கார்ல அழைச்சிக்கிட்டு போறப்போ 40க்கு மேல முள்ளு தாண்டக்கூடாது, தெரிஞ்சுதா? தெரியும் சார், கூட்டிகிட்டு போ. அமுல்யாவின் ஸ்கூல் பேக்கை முத்து எடுத்துக்கொண்டு அவளை வாசலுக்கு நடத்தினான். ஹோண்டா சிட்டி ஏசி காரின் கதவை திறந்து அவளை அமர வைத்துவிட்டு தன் சீட்டில் அமர்ந்தான். தாரணி வாசலில் நின்று டாட்டா காட்டினாள். அமுல்யா சௌகரியமாக சாய்ந்து கொண்டு, டைட்டானிக் மியூசிக் போடு முத்து என்றாள். இதோம்மா. பவ்யமாக அந்த கேசட்டை போட்டுவிட்டு நிதானமாக காரை பள்ளி நோக்கி செலுத்தினான் முத்து.
சில நிமிடங்களில் தன் பிரீஃப்கேஸுடன் தனது அலுவலகத்திற்கு மற்றொரு காரில் விஜய் குப்தா புறப்பட்டு சென்றதும் தாரணி தன் அறைக்கு வந்து மேக்கப் செய்து கொண்டு கைப்பை எடுத்துக்கொண்டு மாருதி ஜென்னை தானே ஓட்டிக்கொண்டு லேடிஸ் கிளப்பிற்கு புறப்பட்டு சென்றாள். அத்தியாயம் 2. அந்த குழந்தை பேரு அமுல்யா. என்ன வயசு? 7. என்ன படிக்குது? 2nd ஸ்டாண்டர்ட். ஸ்கூலுக்கு தினமும் டிரைவரோட தான் போகுது வருதா? ஆமா. டிரைவர் எப்படி? நல்ல டைப்பு தான். 4 வருஷமா அங்கே வேலை பார்க்கறான். படு பவ்யமானவன். பொறுப்பானவனா? ஆமா. இப்போ பிளான்ல இறங்கிடலாமா? கண்டிப்பா. நாளைக்கு ஈவினிங் அமுல்யா இங்க இருக்கணும். அதை நீ கரெக்டா செஞ்சிருவியா? பல தடவை ஒத்திக பார்த்தாச்சு. அப்புறம் என்ன கேள்வி? என்ன இருந்தாலும் இது நமக்கு புதுசு. பிறக்கிறப்பவே எல்லாம் பழகிட்டு பிறக்கவா முடியும்? எனக்கு ஒரு தயக்கம். என்ன? குழந்தை ரொம்ப அழுதுட்டா? அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாது. அதுக்கில்ல, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகலாம். 3 நாள் ஒரு குழந்தைய வச்சுக்கிறது ரிஸ்க்கு. அந்த குழந்தை எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சா விட்டமின் இன்ஜெக்ஷன் போடலாம், செத்துறாது. குழந்தைக்கு பதிலா அவன் வைஃப் தாரணியை கடத்தினா என்ன? அதுதான் ரிஸ்க்கு. ஒரு பெரிய பொம்பளைய நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கிறத விட ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிறது தான் சுலபம். 2வது, விஜய் குப்தாவுக்கு தாரணியை விட அமுல்யா மேல பாசம் அதிகம். ஒரே குழந்தை, பாசமான குழந்தை. அதனால குழந்தை சென்டிமெண்ட் தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். சரி, இன்னும் ஏதாச்சும் சந்தேகம் உண்டா? சந்தேகம் இல்ல. ஆனா ஒரு விண்ணப்பம். என்ன? எக்காரணத்தை கொண்டும் குழந்தையோட உசுருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. நம்ம நோக்கம் பழி வாங்குறது இல்ல, பணத்தை அடையிறது தான். இங்கே தானே குழந்தைய கொண்டு வர போறீங்க? ஆமா, பதற வேணாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தியாயம் 3. அந்த பள்ளிக்கூடத்தின் வாசலில் வழக்கமாக நிறுத்தும் மரத்தடியில் காரை நிறுத்தினான் முத்து. இறங்கி நேரம் பார்த்தான். பள்ளிக்கூடம் முடிய இன்னும் 15 நிமிடங்கள் இருந்தன. காரில் சாய்ந்து நின்றபடி சிகரெட் பற்ற வைத்தான் முத்து. அவன் காருக்கு அருகில் வந்தான். அவன் காரை ஆர்வமாக பார்த்தான். லிட்டருக்கு எவ்வளவு கொடுக்குதுங்க என்று முத்துவிடம் பொதுவாக பேச்சை துவக்கினான். 10 கொடுக்குது என்றான் முத்து. புது வண்டியா? ஆமா, 3 மாசம்தான் ஆச்சு. அதுக்குள்ள சைடுல ஒரு டொங்கு விழுந்திருக்கே. ஒரு ஆட்டோக்காரன் ராங் சைடில் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். ஓனர் ரொம்ப நொந்து போயிருப்பாரே. பின்ன அதுவும் வண்டி வாங்கின 4வது நாளே ஆயிடுச்சு. டிங்கரிங் பண்ணிடுறது தானே. திருஷ்டிகளையும் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு சாரு. அதுவும் சரிதான். வந்தவன் தன் சிகரெட்டை உதட்டில் வைத்துக்கொண்டு பாக்கெட்டுகளில் தடவி தீப்பெட்டி தேடி கிடைக்காமல் போக முத்து தன் புகையும் சிகரெட்டை கொடுத்தான். வாங்கி பற்ற வைத்து ஒரு நன்றி சொன்னான். நான் உங்களை இங்க புதுசா பாக்குறேனே என்றான் முத்து. புதுசுதான், 1 வாரம்தான் ஆச்சு நான் வேலையில சேர்ந்து. அதோ நிக்கிதே மஞ்சள் கலர் ஜென்னு, அதான் நம்ம ஓனர் வண்டி. மார்வாடி பையன் 6வது படிக்கிறான். உங்க ஓனர் யாரு என்றான் வந்தவன். பெரிய பார்ட்டி, விஜய் குப்தான்னு பேரு. எக்ஸ்போர்ட் பிசினஸ். கப்பல் மாதிரி வீடு. 7-8 வண்டி இருக்கு. மார்க்கெட்ல புதுசா ஒரு கார் வந்தா உடனே வாங்கிடுவாரு. உங்க பாடு ஜாலிதான். என்ன ஜாலி? எல்லா காரையும் ஓட்டலாமே. இதுல ஜாலி என்ன? லீவே தரமாட்டாங்கப்பா. உங்க ஆளு எப்படி? 1 வாரம் தானே ஆச்சு, இன்னும் சரியா பழகல. ஹிந்தி எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. அந்த ஆளு ஓரளவு தமிழ் பேசுறான். இதுக்கு முன்னாடி 3 வருஷம் டிராவல்ஸ்ல ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ரெஸ்டே கிடைக்கல. கேரளா போயிட்டு வந்து நடுராத்திரி இறங்குவேன். ஏர்லி மார்னிங் ஆந்திரா போடான்னு துரத்துவாங்க. தூங்க நேரம் இல்லாம ரூட்லயே விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அட, நாவல் பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் சாலைக்கு அந்த பக்கம் மரத்தடியில் கூடையோடு உட்கார்ந்திருந்த கிழவியிடம் வந்தான். இலையில் வைத்து நாவல் பழங்கள் வாங்கினான். எதிர்ப்புறம் பார்த்தான். முத்து இப்போது தன் முகத்தை முற்றிலும் மறைத்தவாறு செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். இவன் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளிருந்து சொட்டு மருந்து போல இருந்த அந்த சிறிய பாட்டிலை எடுத்து அதில் இருந்ததை அவசரமாக நாவல் பழங்களின் மேல் தெளித்தான். பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். சாலையை கடந்து மறுபடி முத்து அருகில் வந்தான். மாலை முரசா? என்ன சொல்றான் பாகிஸ்தான்காரன்? பட்டது போதாதாமா? பழம் எடுத்துக்கங்க. இல்ல, வேணாம். அட, சும்மா எடுத்து வாயில போட்டுக்கங்க. விருந்தா கொடுக்குறேன், வேணாம்னு நாசுக்கு பார்க்கறதுக்கு. முத்து செய்தித்தாள் படித்தபடி 2 நாவல் பழங்களை எடுத்து வாயில் போட்டான். இவனும் தலையை நீட்டி பேப்பரில் செய்தி படிப்பதாக பாவனை செய்ய சில வினாடிகளில் முத்து லேசான மயக்கத்தை உணர்ந்தான். ஐயோ, என்னாச்சு? திடீர்னு மயக்கம் வர மாதிரி. சொல்லி முடிப்பதற்கு முன்பே முத்து சரிய இவன் தன் தோளில் தாங்கினான். கார் அருகில் காத்திருந்தான். சில நிமிடங்களில் பள்ளிக்கூடத்தில் மணி ஒலித்தது. யூனிஃபார்ம் அணிந்த எல்லா வயது மாணவ மாணவிகளும் சிதறலாக வெளிவந்தார்கள். தன் தோழி ஒருத்திக்கு டாட்டா காட்டிவிட்டு அமுல்யா தன் காருக்கு வந்தவள் புது நபரை பார்த்து திகைத்தாள். என்ன அமுல்யா, புதுசா இருக்கேன்னு பாக்குறியா? நானும் உங்க டிரைவர் தான். இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்த்தாரு உங்க டாடி. ஸ்கூல் காமிடான்னு முத்துவோட என்ன அனுப்பி வச்சாரு. இங்க வந்தா முத்து திடீர்னு மயக்கம் போட்டுட்டான். அச்சுச்சோ, எங்க? இதோ பின் சீட்ல படுத்திருக்கான். நீ சீக்கிரம் ஏறுமா.
உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். ஏறு ஏறு. அமுல்யா அப்பாவியாக காரின் முன்பாக சீட்டில் அமர்ந்து கொள்ள அவன் புறப்பட்டான். கார் வேகமாக சாலையில் சீறி பாய்ந்தது. அத்தியாயம் 4. விஜய் குப்தா தன் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் திரையில் கணக்கு பார்த்தபடி குட்டை பாவாடை ஸ்டெனோவுக்கு கடிதம் டிக்டேட் செய்து கொண்டிருந்த போது போன் ஒலித்தது. ஹலோ விஜய் குப்தா, நான் தாங்க பேசுறேன். மறுமுனையில் பதறினாள் மனைவி. என்ன தரணி, அமுல்யா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலங்க. விஜய் வாட்ச் பார்த்து, மணி 5 ஆகுது, வழக்கமா 4 மணிக்கெல்லாம் வந்துருவாள்ல, ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்கிறதா சொன்னாலா? இல்லைங்க, ஸ்கூலுக்கு 2 தடவை ஃபோன் செஞ்சு கேட்டேன். ஸ்கூல்ல இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைங்க, எல்லா குழந்தைகளும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். முத்துவை நேரத்துக்கு அனுப்பி வச்சியா? 3 மணிக்கெல்லாம் நான் தானே அனுப்பி வச்சேன். பொறுப்பான பையன் தாரணி, எதுவும் தப்பு இருக்காது. இவ ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு எங்காச்சும் அப்படியெல்லாம் இவ சொன்னதே இல்லையே. வேற வண்டி இல்லையா வீட்டில்? இருக்கு, ஜெகதீசன் இருக்கான். பின்ன என்ன, அவனை ஸ்கூல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வர சொல்றது தானே. வழக்கமா முத்து எந்த ரூட்ல போயிட்டு வரானோ அதே ரூட்ல போக சொல்லு. 20 நிமிஷம் தான் நம்ம வீட்டில இருந்து. அவனை உடனே போயிட்டு வர சொல்லு. அதுக்குள்ளே முத்து வந்துடுவான். நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இருந்தாரணி. சரிங்க என்று எதிர்முனை வைக்கப்பட்டதும் விஜய் குப்தாவுக்கு டென்ஷன் தொற்றிக்கொண்டது. கையசைத்து ஸ்டெனோவை வெளியே அனுப்பிவிட்டு சிகரெட் பற்ற வைத்தான். உலாத்தினான். இன்டர்காமில் ஜெயபாலை வர சொல்லு என்றான். வந்த ஜெயபாலிடம், ஜெயபால், அமுல்யா படிக்கிற ஸ்கூல் தெரியும்ல உனக்கு என்றான். தெரியும் சார். உடனே வண்டி எடுத்துக்கிட்டு போ. குழந்தை வீட்டுக்கு இன்னும் வந்து சேரலையாம். பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக முத்து தான் போனான். கார்ல ஏதாச்சும் பிரச்சனையோ என்னவோ. எதுவா இருந்தாலும் லேட் ஆகுதுங்கிறப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணுங்கிற அறிவு இல்லை பாரு. நீ போய் ஸ்கூல்ல வாட்ச்மேன் கிட்ட விசாரி, எனக்கு உடனே தகவல் சொல்லு. சரி சார். ஜெயபால் போனதும் விஜய் குப்தா பெருமூச்சு விட்டான். முத்து பிரமாதமான டிரைவர். ஆக்சிடென்ட் எதுவும் நடந்து இருக்க வாய்ப்பே இல்லை. குழந்தை வந்துவிட்டாள் என்று இதோ இதோ தாரணி போனில் தகவல் சொல்லப் போகிறாள். விஜய் குப்தா சிகரெட்டின் சாம்பலை தட்டவும் மறந்து டெலிபோனையே வெறித்து கொண்டிருந்தான். 10-15 நிமிடங்களுக்கு பிறகு அது ஒலித்தது. ஹலோ விஜய் குப்தா சார், நான் ஜெகதீசன் பேசுறேன். என்னப்பா சொல்லு. வந்து நம்ம அமுல்யா பாப்பாவை தேட சொல்லி அம்மா அனுப்பி வச்சாங்க. வந்து இங்கே ஸ்கூலுக்கு வர வழியில சீக்கிரமா சொல்லி தொலைடா ராஸ்கல். வழியில ரோட்டோரமா நம்ம கார் நின்றுகிட்டு இருந்துச்சு சார். கிட்ட போய் பார்த்தா பின் சீட்ல முத்து மயக்கமா கிடக்குறான். அமுல்யா? அமுல்யா இல்ல சார். முத்து முகத்துல தண்ணி தெளிச்சு பார்த்தேன், மயக்கம் தெரியல. இங்கே பக்கத்துல ஒரு சின்ன கிளினிக் இருந்துச்சு, அங்க அவனை கொண்டாந்து சேர்த்திருக்கேன். அங்கிருந்து தான் பேசுறேன். அவன் கண்ணு முழிச்சு என்ன ஏதுன்னு விவரம் சொன்னாதான் புரியும் சார். மை காட், இந்த தகவல் எல்லாம் வீட்டில் அம்மாவுக்கு சொல்லிட்டியா? இன்னும் இல்லை சார். முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறமா அம்மாவுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். வேணாம், நீ சொல்ல வேணாம். முதல்ல அந்த கிளினிக் அட்ரஸ் சொல்லு, நான் நேரில் வரேன் என்று பேனாவையும் காகிதத்தையும் எடுத்துக்கொண்டான் விஜய் குப்தா. அத்தியாயம் 5. உங்க பிரச்சனை என்ன? நாளைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, இவ்வளவுதானே? மொட்டை கடுதாசி மாதிரி ஏதாச்சும் என்றான் போனில் பரத். அதிக டைம் இல்லையே என்றது எதிர்முனை. கொரியர்ல அனுப்பிச்சிடலாமே. அப்ப கூட சந்தேகம்தான். அப்போ மொட்டை தந்தியில எப்படி மொட்டை? சும்மா ஏதாச்சும் புனை பெயர் புனை அட்ரஸ் போட்டு. நாட் அ பேட் ஐடியா. கொடுத்துடுறீங்களா பரத்? நானா? எனக்காக செய்ய மாட்டீங்களா? நீங்க எனக்காகங்கிற ஒரு வார்த்தைய இத்தனை நீளமா ராகமா சொல்றப்போ மாட்டேன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ரைட், என்னன்னு மேட்டர் அடிக்க போறீங்க? மிருதுலா இஸ் நாட் அ குட் கேர்ள், ஆல்ரெடி 3 times அபார்ட்டட், சி சம் அதர் கேர்ள். சே, என்னை பத்தி இவ்வளவு மோசமா? நான் இன்னும் ஒரு தடவை கூட. ரொம்ப எச்சரிக்கையான பொண்ணு நீங்கன்னு எனக்கு தெரியும் மீரு. ஆனா அவங்களுக்கு இப்படி அணுகுண்டு போட்டா தானே வராம இருப்பாங்க. அப்ப சரி, கொடுத்துடுங்க. ஒரே ஒரு விஷயம்தான் தயக்கமா இருக்குங்க. என்ன? அந்த தந்தி கிளார்க் என்ன படுபாவின்னு மனசுல உச்சரிச்சுக்கிட்டு ஒரு பார்வை பாப்பானே. ப்ளீஸ் பரத், எனக்காக செய்ய மாட்டீங்களா? மறுபடி ராகம். கண்டிப்பா செய்திடுறேன். யார் மனசுக்குள்ள எப்படி நினைச்சா என்ன? என் ஃப்ரெண்டு மிருதுலாவுக்கு நான் உதவி செய்யறேனே. இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறதுலையோ ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறதாலேயோ கூட கிடைக்காதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பரத். நான் பேச்சுக்கு நடுவில் கேஷுவலா ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அது சரிதானே? சரியில்லை பரத், நீங்க என் ஃப்ரெண்டுக்கும் மேல. ஆனா லவர் கிடையாது. சேச்சா, நீங்க தான் சுசீலாவோட லவராச்சே. கரெக்டு, சமயத்துல மறந்துடுறேன். ஆக லவ்வருங்கிற ஸ்தானத்துக்கு கீழே, ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்துக்கு மேல இல்ல? எக்ஸாக்ட்லி. நாட்டில் இப்போ 90% இளைஞர்கள் இப்படி ஒரு பேரில்லாத குழப்பமான ரிலேஷன்ஷிப்ல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, கல்யாணத்தை நிறுத்த போறேனே, அதுக்கு ட்ரீட் இல்லையா? ஷூர். எப்போ, எங்க, என்ன வேணும் நீங்களே டிசைட் பண்ணுங்க பரத். சும்மா ஐஸ்கிரீம் பீட்சான்னு மெட்டீரியலா முடிச்சிடுறதுல என்ன த்ரில் இருக்கு மிருதுலா? பின்ன முத்தம் வேணுமா? நான் ரெடிப்பா. மை காட். பரத் தன் நெஞ்சை பிடித்து கொண்டான். அரை கதவை திறந்து கொண்டு சுசீலா உள்ளே வர,
மை காட் என்று மறுபடியும் சொன்ன பரத், அப்புறம் அந்த கிரிமினல் கையிலிருந்து துப்பாக்கியை எப்படி பிடுங்கினீங்க நியூட்டன் என்றான். என்னாச்சு பரத், டிஸ்டர்பன்ஸா? புரியுது, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் என்று எதிர்முனை வைத்ததும் ம் ம் இன்ட்ரெஸ்டிங், ஓகே பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று வைத்தான். எகிப்ஸ் பிரைட்ஸ் என்று பனியனில் எழுதியிருக்க சுசீலா தனது சுழல் நாற்காலியில் அமர்ந்து கூந்தலின் கிளிப்பை விடுவித்து தலையை உதறிக்கொண்டாள். பரத், நான் வர்றப்போ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம நியூட்டன் இல்லை, அவர் கூட தான். அப்படியா? நம்ம ஆஃபீஸ் ரிசப்ஷனில் இன்னொரு ஃபோனில் தன்னோட ஆஃபீஸுக்கு பேசிகிட்டு இருக்கிற நியூட்டன் எதுக்கு உங்கள் கூட பேசுகிறாரு? அவர் என்ன முட்டாளா? என்னது, நியூட்டன் இங்கே வந்திருக்காரா? பதறினான் பரத். ஆமாம், வர்றப்போ வழியில் பார்த்தேன். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு என்னோட வந்தார். இப்போ சொல்லுங்க, யார் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது ஒரு கஸ்டமர் கூட தான், லேடி கஸ்டமர். நீ சந்தேக பார்வையோடு உள்ளே வந்த, அதனால நியூட்டன் கிட்ட பேசுகிற மாதிரி மாற்றி. கஸ்டமர் கிட்ட பேசுறதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. நம்ம சண்டையை அப்புறமா நியூட்டன் போனப்புறம் வச்சுக்கலாமே, இப்போ அவர் கூட பேசிடலாம் என்று இன்டர்காம் எடுத்து, மாதவி, இன்ஸ்பெக்டர் நியூட்டனை உள்ளே வர சொல்லுமா என்றான். பர்டன் சார், ஃபோன் பண்ணி வர சொல்லணுமா? உனக்கு காதும் ரிப்பேர் ஆயிடுச்சா மாதவி? அங்கே நிற்கிற அவரை உள்ளே வர சொல்லு. இங்கே எங்கே சார் நிற்கிறாரு? அங்கே இல்லை என்றாள் சுசீலா. சும்மா டூப் விட்டேன், அவர் வரவே இல்லை, அதனால தாராளமாக சண்டை போடலாம். சொல்லுங்க, யார் அந்த சக்கலத்தி? ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு சக்கலத்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறப்போ நெருடுது சுசி. கேட்ட கேள்விக்கு பதில். பின்ன கேட்காத கேள்விக்கா பதில் சொல்ல முடியும்? அவ பேர் என்ன? மிருவா? மிருவா இல்லை, மிரு, சுருக்க பெயர். விரிவாக்கம் செஞ்சோம்னா மிருதுலா. குரலே மிருதுவா இருக்கு தெரியுமா? ஓஹோ, எத்தனை நாளா பழக்கம்? 2 நாளா பழக்கம். ஆள் எப்படி இருப்பா? தெரியல, இமெயிலில் ஃபோட்டோ அனுப்புறதா சொல்லியிருக்கா. வந்ததும் காட்டுறேன். பார்க்காமலேயே நட்பா? தொடாமலேயும் கூட. சி, நட்புன்னா என்னன்னு தெரியுமா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. பின்ன நட்புக்கு மேலே காதலுக்கு கீழே. இந்த உறவுக்கு புதுசாக ஒரு பேர் சூட்டேன். என்னை லவ் பண்ணுறதா எந்த உத்தேசமும் இல்லையா. அதுக்குன்னு சொடக்கு போட்டா சிஎல்ஓ ஓட்டிக்கிட்டு ஒரு பையன் மண்டையில் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு வர தயாரா இருக்கானா. ஆனால் எனக்கு முத்தம் கொடுக்க தயாராம். என்ன கன்றாவி இது? வாந்தி வருது. என்ன கலாச்சார விபச்சாரம் இது? வாக்கியம் நல்லா இல்லை. அதான் நான் ஃபோனில் செம்ம டோஸ் விட்டுட்டு இருந்தேன். 21 வயசுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நீ வந்த. வயசு கூட கேட்டாச்சா? அப்போதானே வயசுக்கு தகுந்தபடி அட்வைஸ் பண்ண முடியும். அம்பாசிடர் பல்லவால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் 4:30 to 5:30 2 பீஸில் நீந்துற துணிச்சல் இந்த பொண்ணுக்கு கொடுத்தது யாரு சுசி? இந்த சமுதாயம் தானே. அவ்வளவு தூரம் விசாரிச்சாச்சா? இதை யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? சும்மா ஒரு அனுமானத்தில் சமுதாயம்னு சொல்கிறேன். பரத், ரொம்ப எரிச்சல் பண்ணுறீங்க. மீறி போய்கிட்டு இருக்கு உங்கள் நடவடிக்கைகள். இனிமே ஆஃபீஸுக்கு வர்ற எல்லா ஃபோனையும் நானே ஹேண்டில் பண்ணுறேன். என் செல்ஃபோனில் வர்ற கால்ஸை மட்டும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டா போதும்னு சொல்கிறியா? ஐயோ பரத், உங்களை என்று டெலிஃபோனையே தூக்கி அவன் மேல் வீசுவதாக பாவனை செய்து வைத்துவிட்டு, சேது மாதவன் மர்டரில் செவ்வந்தியோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன என்றாள். இப்போது ஃபோன் ஒலிக்க பரத் சமத்தாக கைகளை கட்டிக்கொண்டான். சுசீலா எடுத்து, மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் என்றாள். ஐசி, பேச சொல்லுங்க என்றாள். யாரு என்றான் பரத். யாரோ விஜய் குப்தாவா, பேசணுமா என்றாள் சுசீலா. அத்தியாயம் 6. விஜய் குப்தாவின் கண்கள் சிவந்திருந்தன. பேச முடியாமல் வார்த்தைகள் சிக்கின. முதல்ல காபி சாப்பிடுங்க மிஸ்டர் விஜய். கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நிதானமா சொல்லுங்க. உங்க ப்ராப்ளம் என்ன என்றான் பரத். சுசீலா ஏர் கண்டிஷனரில் திருகி குளுமையை அதிகப்படுத்தினாள். விஜய் 2 மடக்கு காபி குடித்தான். வெல், என்னாலேயாவது தைரியமா புறப்பட்டு இங்கே வந்து இப்படி தெம்பா உட்காந்து பேச முடியுது. என் வைஃப் தாரணி ராத்திரி பூரா தூங்காம அழுது வீட்டுக்கு டாக்டர் வந்து குளுக்கோஸ் ஏத்திருக்காரு. வாட் ஹேப்பன்? எங்களுக்கு ஒரே டாக்டர் சார், அமுல்யான்னு பேரு. வசதிக்கு பஞ்சம் இல்ல. அடையாறுல பெஸ்ட் ஸ்கூல்ல 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நேத்து வழக்கம் போல முத்து தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போனான். யாரு முத்து? எங்க டிரைவர். திரும்பி வரல. தேடி பார்த்தா கார் மட்டும் அனாதையா ரோட்ல நிக்குது. பின் சீட்ல மயக்கமா கிடக்குறான் முத்து. அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சிகிச்சை கொடுத்து மயக்கம் தெளிவிச்சு விசாரிச்சா அழுகுறான். மன்னிச்சிடுங்க ஐயான்னு காலில் விழுகிறான். என்ன நடந்துச்சான்? எவனோ முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தன் யதார்த்தமா பேச்சு கொடுத்தானா. நாவல் பழம் வாங்கி நீட்டினானா. மரியாதைக்காக 2 பழம் எடுத்து வாயில போட்டானா. உடனே தலை கிருன்னு சுத்திச்சான். அப்புறம் நடந்தது எதுவுமே தெரியாதான். ஐசி, நீங்க என்ன செஞ்சீங்க அப்புறம்? ஏரியா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வெரி குட். அவங்க முத்துவை தரோவா விசாரிச்சாங்க. ஸ்கூல்ல போய் விசாரிச்சாங்க. நாய் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கார்ல ரேகை எடுத்தாங்க. யாராச்சும் பணம் கேட்டு ஃபோனில் மிரட்டினாங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். எங்கள் ஃபோனை எல்லாம் கண்காணிக்கிறதா சொன்னாங்க.
நம்பிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மணி 5, ஒரு முழு நாள். என் பொண்ணை பற்றி எந்த தகவலும் இல்லை சார். இப்போ வர்றப்போ கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வரேன். என்ன சொல்கிறாங்க? 4 பக்கமும் தேடுறதா சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் செயல்பட்டு என் பொண்ணை மீட்டு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் என்ற விஜய் குப்தாவுக்கு குரலும் விரலும் நடுங்கின. சட்டை பாக்கெட்டுக்குள்ளிருந்து அமுல்யாவின் ஃபோட்டோ எடுத்து நீட்டி, பாருங்க சார், குட்டி ஏஞ்சல் சார், என் ஒரே வாரிசு சார். இனிமே கர்ப்பம் தரிக்கிறது ஆபத்துன்னு பிரசவத்துக்கு அப்புறம் கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அமுல்யா, மை ஸ்வீட் அமுல்யா, இப்ப எங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளோ என்றான். இந்த குழந்தை கடத்தலுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும் மிஸ்டர் விஜய். பகை இல்ல பணம். அவனோட தேவை பணம்னா இந்நேரம் டிமாண்ட் வந்திருக்கணும். பகை உண்டா? அப்படியெல்லாம் இல்லை சார். நகை எதுவும் போட்டிருந்தாளா? இல்லை, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்தா. ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவ உடம்புல 1 கிராம் தங்கம் கூட இல்லை. எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன். அங்க யாரு சுசி இன்ஸ்பெக்டர்? சுசீலா கம்ப்யூட்டரில் தட்டி பார்த்து, வெங்கடேசன் பரத், மயிலாப்பூர்ல ஜுவல்லரி திருட்டு மேட்டர்ல நம்மளோட கோஆப்ரேட் செஞ்சவர். அவர் கூட ஒரு சினிமா துணை நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் டைவோர்ஸ் பண்ணிட்டதா சொன்னாரே, அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பீங்களே மிஸ்டர் விஜய். நாங்கள் முதல்ல என்று சொல்ல ஆரம்பித்த போது விஜய் குப்தாவின் செல்போன் கோட் பாக்கெட்டுக்குள் இருந்து சினுங்கியது. எக்ஸ்கியூஸ் மீ என்று எடுத்து எஸ் என்றான். எப்போ? அப்படியா, இதோ வந்துட்டேன் என்றான். என்னாச்சு என்றான் பரத். என் செக்ரட்டரி விந்தியா என் வீட்டில இருந்து பேசினா. இப்போ 1 நிமிஷம் முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சான். யாரோ ஒருத்தன் தன்னோட பேரை சொல்லாம என்னோட பேசணும்னு சொன்னானா. நான் வெளியில போயிருக்கேன்னு சொன்னதும் 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவேன், அப்போ வீட்டில் இருக்க சொல்லு, அமுல்யா பத்தி பேசணும்னு சொன்னானா. அப்போ இது பணத்துக்கான மிரட்டல் தான். புறப்படுங்க, நாங்களும் வரோம், போலீஸுக்கும் சொல்லிடலாம் என்றான் பரத் எழுந்து. போலீஸுக்கு அப்புறம் சொல்லலாம் சார், முதல்ல அவன் என்ன கேட்குறான்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிளடி பணம் ஒன்றும் பெருசு இல்லை. ஐ எம் ரெடி டு த்ரோ சம் லேக்ஸ். அவசரப்பட வேணாம் என்றான் பரத். 2 கார்களில் அவர்கள் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 7. குண்டு குண்டாய் அணி வரிசை போல ஏராள பட்டன்கள் வைத்த மிடி அணிந்திருந்த, பாப் வெட்டியிருந்த, இரத்தத்தை முத்தமிட்டவள் போல உதடுகளை வைத்திருந்த, கழுத்து பகுதியில் சுவாரஸ்யமாக யூகத்திற்கு இடமளித்திருந்த, நீளமான விரல்கள் கொண்ட, மேலுதட்டிற்கு மேல் மைக்ரோ டிப்பில் வியர்வை எழுதியிருந்த பெண்ணை என் செக்ரட்டரி விந்தியா என்று விஜய் குப்தா அறிமுகப்படுத்திய போது, தெரியும் என்றான் பரத். எப்படி என்றாள் விந்தியா. இங்கே உங்களை தவிர வேற யாரும் இல்லையே. விந்தியா உதட்டுக்குள் சிரித்தாள். சுசீலா ரகசியமாக முறைத்தாள். சோஃபாவில் அமர்ந்தார்கள். மிஸ் விந்தியா, am I கரெக்ட் என்றான் பரத். எஸ் என்றாள். பற்களை உஜாலா கொண்டு துலக்குவாள் போல் இருந்தது. மிஸ் விந்தியா, இப்படி உட்காருங்க, போன்ல பேசினவனை பத்தி விசாரிக்கணும் என்று தனக்கருகில் இடம் காட்டினான். பரவாயில்ல உட்காரு என்றான் விஜய் குப்தா. விந்தியா உட்கார்ந்தாள். வயசு என்ன இருக்கும் என்றான் பரத். 20 சார், வர்ற ஆகஸ்ட்ல 21. போன்ல பேசினவனுக்கு என்ன வயசு இருக்கும்னு கேட்டேன். எனிவே, எக்ஸ்ட்ரா தகவலுக்கு நன்றி. அவள் வெட்கப்பட்டு சாரி என்றாள். பேசினவன் குரலை வச்சு உங்களால அவன் வயசை யூகிக்க முடியலையா விந்தியா என்றான் பரத். சின்ன வயசுதான் இருக்கணும், அண்டர் 30. நீங்க யாருன்னு விசாரிச்சானா? செக்ரட்டரின்னு சொன்னான். அமுல்யா பத்திரமா இருக்காளான்னு கேட்டேன். எதுவா இருந்தாலும் விஜய் குப்தா கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். இப்போ ஃபோன் செய்வான் பரத், நான் என்ன பேசணும் என்றான் விஜய் குப்தா. அவன் பணம் கேட்டுதான் மிரட்டுவான். நீங்க பயப்பட்டது மாதிரி காட்டிக்காம தைரியமா பேசுங்க. முதல்ல என் பொண்ணு பத்திரமா இருக்காளான்னு எனக்கு தெரியணும். அவ குரலை கேட்கணும். அவளை பேச சொல்லுன்னு பிடிவாதமா கேளுங்க. இந்த போன்ல நாங்க டேப் இணைக்கிறோம், நீளமா பேசுங்க. சுலபத்துல கட் பண்ண விடாதீங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு தகவல் கொடுத்துடுறேன். சுசீலா டேப் ரெக்கார்டரை டெலிபோனோடு பொருத்தினாள். பரத் தன் செல்போன் உபயோகித்து வரப்போகிற போன் நம்பரை கண்டுபிடிக்க ஏற்பாடுகள் செய்தான். விந்தியா, நெயில் பாலிஷ் நல்லா பளபளன்னு இருக்கே, என்ன கம்பெனி யூஸ் பண்றீங்க என்றான் பரத். பதில் சொல்லாதீங்க, வரிசையா நிறைய கேட்பாரு என்றாள் சுசீலா. போன் வர்ற வரைக்கும் பொழுது போக வேணாமா என்றான் டென்ஷனுடன் நடந்து கொண்டிருந்த விஜய் குப்தாவை பார்த்தபடி. ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா விந்தியா? உங்களுக்கு அமர் சித்திர கதைன்னா ரொம்ப இஷ்டம், கரெக்டா? ஓ காட், எப்படி கரெக்டா சொன்னீங்க? இன்னும் சொல்றேன், பபிள் கம் இருக்கும் உங்க ஹேண்ட்பேக்ல. ஐஸ்கிரீமை கோன்ல சாப்பிட்றதான் பிடிக்கும். சண்டே மட்டும் ஜீன்ஸ் போடுவீங்க. கண்டிப்பா ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டு, அவனுக்கு மீசை கிடையாது. எல்லாம் சரியா? வாவ், ஒண்ணுதான் தப்பு, ராம்ஜிக்கு மீசை உண்டு. ஆமா, எப்படி சார் எல்லாம் கரெக்டா சொன்னீங்க? அது ரகசியம், பெரிய வித்தை இது. இமயமலை போய் 15 நாள் தங்கி இருந்து என்ற போது டெலிபோன் ஒலித்தது. சுசீலா டேப்பை ஆன் செய்தாள். விஜய் குப்தா எடுத்தான். ஹலோ, நான் விஜய் குப்தா பேசுறேன். யாரு? குதிரைப்படை வீரன் பேசுறேன் என்றது கம்பீர எதிர்முனை. என்னது?
புரியலன்னா விட்டுடுங்க. உங்க பொண்ணு அமுல்யா உங்களுக்கு உயிரோட திரும்ப வேணுமா? கண்டிப்பா வேணும். அப்படின்னா முதல்ல உங்க வீட்டு பின்பக்கம் உள்ள மாமரத்துல ஆளை விட்டு ஏற சொல்லுங்க. அங்க ஒரு ஆடியோ கேசட் இருக்கும். அதுல உள்ள குறிப்புப்படி நடந்துக்கங்க. போலீஸுக்கு போறதெல்லாம் முட்டாள்தனம். போகல. ஆனா அமுல்யா பத்திரமா இருக்காளான்னு எனக்கு தெரியணும். அந்த கேசட்டை கேளுங்க, புரியும். வச்சிடட்டுமா? இல்ல அதற்குள் எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. ஸ்பீக்கர் போன் வழியாக எதிர்முனை உரையாடலை சத்தம் போடாமல் கேட்டுக்கொண்டிருந்த பரத் எழுந்தான். வாங்க, அந்த மாமரத்தை பார்க்கலாம். பங்களாவின் பின்புறத்தில் காம்பவுண்டு சுவர் ஓரமாக இருந்தது அந்த மாமரம். அதன் கிளைகளுக்கு நடுவில் உன்னிப்பாய் பார்த்தார்கள். அதோ என்றாள் சுசீலா. ஒரு கிளையில் ஆடியோ கேசட் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. வேலைக்காரனுக்கு விஜய் குப்தா உத்தரவிட அவன் மரம் ஏறினான். உன் கைரேகை படியாம கர்ச்சிப் சுத்தி அதை எடுத்துக்கிட்டு வா. அந்த கயிறும் எனக்கு வேணும் என்றான் பரத். இது என்ன பரத், விசித்திரமா இருக்குது. குதிரைப்படை வீரங்கிறான், கேசட்டை மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்கான். கொஞ்சம் மறைகலண்ட ஆசாமியா இருக்குமா என்றாள் சுசீலா. பார்க்கலாம் என்றான் பரத். அந்த கேசட்டோடு மீண்டும் பங்களாவின் வாசலுக்கு வந்து சேர்ந்தார்கள். விந்தியா ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து வந்தாள். பரத் தன் கர்ச்சீப் சுற்றி பிடித்திருந்த அந்த கேசட்டை ஆராய்ந்தான். அது மூடி இல்லாத கேசட், பழைய கேசட். சோனி நிறுவனத்தின் 60 நிமிட கேசட். அதன் லேபிள்கள் அழுக்காகி பழைய கேசட். அதை ஏ சைடில் டேப்பில் போட்டான். அதன் துவக்க பகுதியில் தயாராக இருந்தது. பிளே பட்டனை அழுத்தினான். வினாடிகளில் போனில் பேசிய அதே குரல் ஒலிக்கத் தொடங்கியது. வணக்கம் விஜய் குப்தா, குதிரைப்படை வீரன் பேசுற. உன் பொண்ணு அமுல்யாவை பார்க்காம துடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை விட உன் மனைவி ரொம்ப துடிச்சிருப்பாங்களே. ரைட்டு, நேரா விஷயத்துக்கு வரேன். எங்களுக்கு பணம் வேணும். எவ்வளவு தெரியுமா? ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோ, சொல்றேன், குறிச்சுக்கோ. 77,34,379 ரூபா 33 பைசா. இந்த தொகை கேஷா நீ தரணும். கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே உன் பொண்ணை விட்டுடுறோம். இல்ல துண்டு துண்டா வெட்டி இதே மாதிரி உங்க வீட்டு மாமரத்துல தொங்க விட்டுடுவோம். பரவாயில்லையா? அப்புறம் தொகை கொஞ்சம் பெருசு, அதனால புரட்டுறதுக்கு 2 நாள் அவகாசம் தரோம். 2 நாள் தான், அதுக்கு மேல கிடையாது. தொகை ரெடியானதும் உங்க பங்களா மொட்டை மாடியில டிவி ஆண்டனா இருக்கு பாரு, அதுல ஒரு வெள்ளை கர்ச்சிப்பை கட்டி தொங்க விடு. நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பணத்தை எங்க எப்படி கொண்டாந்து ஒப்படைக்கணும்னு மறுபடி தகவல் தரோம். எங்களை பிடிச்சிடணும்னு நினைச்சு போலீஸுக்கு போனா உன் பொண்ணுக்கு தான் ஆபத்து. உன் பொண்ணு எங்ககிட்ட தான் இருக்கான்னு உனக்கு தெரியணும்ல. இதோ உன் பொண்ணே பேசுறா பாரு. இப்போது அழுகை கலந்து அமுல்யா மழலையில் பேசினாள். டாடி, மம்மி, எனக்கு பயமா இருக்கு. இவங்க என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்னை கூட்டிட்டு போங்க டாடி, ப்ளீஸ் டாடி. மீண்டும் அவன் குரல். கேட்டியா? பாவம் சின்ன பொண்ணு ரொம்ப கெஞ்சரா. ஒழுங்கா நாங்க சொல்றபடி நடந்துக்கப்பா. அத்தோடு மிரட்டல் முடிய உடனே டி.எம். சௌந்தரராஜன், முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும், ஆகா மெல்ல நட மெல்ல நட, மேனி என்னாகும் என்று பாடத் தொடங்கினார். பழைய பாட்டெல்லாம் ரெக்கார்ட் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு பழைய கேசட்ல இந்த மிரட்டலை பதிவு செஞ்சிருக்காங்க என்று சுசீலா அந்த கேசட்டை நிறுத்தினாள். நிச்சயம் இந்த குரூப்புக்கு ஏதோ ஒரு நட்டு கலண்டிருக்கு. ரவுண்டா ஒரு தொகை சொல்லாம வாய்க்கு வந்தபடி ஒரு தொகைய பைசா சுத்தமா கேட்குறாங்களே என்றான் பரத். இந்த ஃபிகர் ஏதாச்சும் சொல்லுதா விஜய்? உதடுகளை பிதுக்கினான் விஜய் குப்தா. பேயடித்தது போல உட்கார்ந்திருந்தான் அவன். ஒரி பண்ணாதீங்க, குழந்தை பத்திரமா இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் அமைச்சூர் குரூப்பா தெரியுது. பெரிய புத்திசாலித்தனம் தெரியல. சுலபமா மடக்கி மீட்டிடலாம் என்றான் பரத். எப்படி சொல்றீங்க? போன்ல 2 வரியில மிரட்டிடலாம். அதை விட்டுட்டு ஒரு ஆடியோ கேசட்ல பதிவு செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து காம்பவுண்டு ஏறி மாமரம் ஏறி கட்டி விட்டுட்டு போறது கொஞ்சம் பித்துக்குளித்தனமா இருக்கு. மிரட்டலுக்கு பயன்படுத்தி இருக்கிற இந்த கேசட் கூட புதுசு இல்ல, பழசு. ஆண்டனால கர்ச்சிப் கட்ட சொல்றது ஒரு டேஞ்சரான விஷயம்னு புரியல பாருங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் வெங்கடேசனுக்கு தகவல் சொல்லிடலாம். பேசாமல் உட்கார்ந்திருந்தான் விஜய் குப்தா. விஜய், உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுது. இதோ பாருங்க பரத், என் பொண்டாட்டி படுத்த படுக்கையா இருக்கா. இப்போ இந்த நியூஸ் தெரிஞ்சா இன்னும் நொந்துடுவா. அவளுக்கு முன்னாடி அமுல்யாவை நிறுத்தினாதான் அவ எந்திரிச்சு உட்காருவா. இப்போ நான் அமுல்யா தாரணி 2 பேர் உயிரை பத்தியும் கவலைப்படுறேன். அவங்க புத்திசாலியோ முட்டாளோ எனக்கு கவலை இல்லை. இப்போ என் குழந்தை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ எனக்கு பத்திரமா வேணும். அதுக்காக அவங்க கேட்ட தொகையை கொடுத்துடுறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். அதிர்ந்து போன பரத், விளையாடுறீங்களா? 77 லட்சம் கேட்குறான் சார். பரவாயில்ல, ஒரே நாளில் புரட்ட முடியும். அவங்க கொடுத்துருக்கிற 2 நாள் அவகாசம் எனக்கு தேவையில்லை. உங்களால புரட்ட முடியாதுன்னு சொல்லல. பணத்தை கொடுக்காமலே குழந்தைய மீட்டுடலாம். போலீஸை மட்டமா நினைக்காதீங்க. அதிரடியா சாதிச்சு காட்டுவாங்க. சமயோஜிதமா உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம மீட்டு தருவாங்க. என் வார்த்தையை நம்புங்க. நோ, என் டென்ஷன் உங்களுக்கு புரியாது. நான் போலீஸுக்கு போறதா இல்ல.
அவங்க சொன்னபடி பணத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்க எனக்கு பக்கத்துல இருந்து உதவினா போதும். இல்ல நீங்க விலகிடுங்க, நான் பாத்துக்கிறேன். தோள்களை குலுக்கினான் பரத். வெல், எங்க கஸ்டமர் சொல்றபடி நடந்துக்க வேண்டியதுதான் எங்க வேலை. உங்களுக்கு பணம் பெருசில்லையா? ஓகே, நீங்க கேட்கறபடி ஒத்துழைக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி. என்ன? அந்த குதிரைப்படைக்காரங்க கேட்ட பணத்தை சொல்ற இடத்துல வச்சுட்டு வந்துடுறோம். அப்புறமும் குழந்தை வரலன்னா அவங்க வாக்கு சுத்தமா நடந்துக்குவாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு நம்பிக்கை தான். அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டா மறுபடி 70 லட்சம் கேட்டா அப்போ போலீஸ் இறங்கட்டும். அதை இப்பவே செயல்படுத்தலாமே. நோ பரத், நான் தீர்மானிச்சிட்டேன் என்றான் விஜய் குப்தா பிடிவாதமாக. அத்தியாயம் 8. சோ என்றார் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் தன் வீட்டு சோஃபாவில் அமர்ந்து டீ பருகியபடி. சோ, விஜய் குப்தாவுக்கு தெரியாம நீங்களும் நானும் இணைஞ்சு செயல்பட்டு குழந்தையையும் மீட்கணும், பணத்தையும் இழந்துடக்கூடாது என்றான் பரத் ஒரு குச்சி எடுத்து பல் குத்தியபடி. அதுக்கு என்ன செய்யலாம் பரத் என்றார் வெங்கடேசன். சுசீலா டீயை ஊதி சூட்டை தணித்து கொண்டிருந்தாள். முதல் காரியமா மஃப்டில 10-15 பேரை விஜய் குப்தா வீட்டை சுத்தி நடமாட விடணும். அந்த குதிரைப்படைக்காரங்க பங்களா ஆண்டனால வெள்ளை கர்ச்சீப் கட்டப்பட்டிருக்கான்னு பார்க்க வருவாங்க. சந்தேகத்துக்கிடமா யாராவது தலையை ஒசத்தி ஆண்டனாவை பார்த்தா அவனை ரகசியமா ஃபாலோ செய்ய சொல்லணும். செஞ்சிடலாம். அப்புறம் அவங்க பணத்தை எந்த ரூபத்துல ஒப்படைக்க சொல்ல போறாங்கன்னு தகவல் வரட்டும். 77 லட்சம் 500 ரூபாய் கட்டா தேத்தினாலும் 154 கட்டு. ஒரு பெரிய சூட்கேஸ் தேவைப்படும். அந்த சூட்கேஸோட உள்பகுதியில ஒரு எலக்ட்ரானிக் டிராக்கிங் டிவைஸ் பொருத்தணும். இது விஜய் குப்தாவுக்கு கூட தெரியாம செய்யணும். அதை நான் பாத்துக்கிறேன். அவங்க எந்த ஸ்பாட்டு சொல்றாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த ஸ்பாட்டை சுத்தி மஃப்டில ஆளுங்களை ஒளிய வைக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்தபடி நடந்துக்கணும். நம்ம நோக்கம் குழந்தைய மீட்கிறது மட்டும் இல்ல, அவங்கள பிடிக்கிறதும் கூட. அஃப்கோர்ஸ் என்றார் வெங்கடேசன். அவன் காம்பவுண்ட் ஏறி அப்புறம்தான் மாமரம் ஏறி இருக்கணும். அந்த இடத்துக்கு டாக் ஸ்குவாட்ல இருந்து சீசரை கூட்டிட்டு வந்தா வேணாம், விஜய் குப்தா சம்மதிக்க மாட்டாரு. ரொம்ப பயந்து போயிருக்காரு சார். ஓகே ஓகே, நாங்க தரோவா பார்த்துட்டோம். ஒரு பீடி துண்டு கூட கிடைக்கல. அந்த முத்துவை பார்த்தும் விசாரிச்சோம். தனக்கு நாவல் பழத்துல மயக்க மருந்து வச்சு கொடுத்தவன் முகம் கூட லேசாதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்றான் என்றாள் சுசீலா. அந்த கேசட் அது எங்க ஆபீஸ்ல தான் இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு. அதுல பழைய சினிமா பாட்டு தான் இருக்கு. 2 சைடுலையும் ரேடியோல இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு தகவல் தான் எக்ஸ்ட்ரா. அது எப்படி சொல்றீங்க? சில பாட்டு முடியற சமயத்துல விளம்பரத்துக்காக டிங் டிங்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்க, அது வருது. அது மட்டும் இல்ல பரத், ஒரு பாட்டு முடிஞ்சதும் இந்த சிறப்பு தேன் கிண்ணம் வழங்கியவர் இசைக்கலைஞர் நித்யஸ்ரீன்னு ஒரு வாக்கிய அமைப்பே வந்து கட்டாகுது. அதனால அந்த பாட்டெல்லாம் ரேடியோல இருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாடல்கள் தான். அது சரி, அவங்க ஏன் எச்சரிக்கையா புது கேசட் யூஸ் பண்ணல பரத்? அவங்க ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் இல்ல சார். பல கத்துக்குட்டித்தனங்கள் தெரியுது. இந்த கேசட் தான் கைக்கு கிடைச்சது, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதிகம் யோசிக்கல. மேலும் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி விவாதித்துவிட்டு இருவரும் புறப்பட்டு காரில் ஏறிய போது பரத்தின் செல்போன் ஒலித்தது. ஹலோ, பரத் ஹியர் என்றான். இப்ப டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லையே, பேசலாமா என்றாள் மிருதுலா. பரத் தன் அருகில் சுசீலாவை பார்த்தான். சாரிங்க, ராங் நம்பருங்க என்று அணைத்தான். நான் பக்கத்துல இருக்கிறதால ராங் நம்பர் ஆயிடுச்சா பரத்? சேச்ச, நிஜமாவே ராங் நம்பர் தான் சுசி. 5 நிமிஷம் நீ கார்லயே வெயிட் பண்றியா? நான் அதோ அந்த டெலிகிராஃப் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்கே என்ன வேலை? சின்னதா ஒரு தந்தி கொடுக்கணும். தந்தியா? யாருக்கு, எதுக்கு? அது என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்கு வாழ்த்து தந்தி தரணும். எந்த ஃப்ரெண்டுன்னு நீ கேட்கறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேனே. பரத் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தபடி இறங்கி சென்று தந்தி கொடுத்து விட்டு அந்த ஆபீஸ் வாசலிலேயே செல்போன் எடுத்து, மிருதுலா, தந்தி கொடுத்துட்டேன். ராங் நம்பர்னு கட் செஞ்சதுல கோபம் எதுவும் இல்லையே? நோ நோ, விருந்து பத்தி பேசினோம். அப்ப திடீர்னு ஒரு 4 லெட்டர் வார்த்தை தரதா சொல்லி என்னை மயக்கம் போட வச்சிட்டீங்க. முத்தம் தானே? எப்ப வேணும்? நான் என்னமோ பணம் கடன் கேட்ட மாதிரி இவ்வளவு சர்வசாதாரணமா தரேன்னு சொல்றீங்களே, உறுத்தல் இல்லையா? என்ன உறுத்தல்? இது உங்க எதிர்கால கணவனுக்கு செய்யற துரோகம் இல்லையா? ரபிஷ், இந்த கற்பை பத்தி கொண்டாடி எழுதியிருக்கிற அத்தனை புஸ்தகங்களையும் கலெக்ட் செஞ்சு கடல்ல தூக்கி போடணும். இது லைஃப் ஸ்டைல் பரத். மனசுக்கு பிடிச்சதை செய்யணும். மனசுதான் துரோகம் செய்யக்கூடாது. உண்மையா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க மனசுல வெறும் முத்தத்தோட எதிர்பார்ப்பு முடிஞ்சிடுச்சா? அதை தாண்டி சப்பு கொட்டல? சேச்ச, பொய் சொல்லாதீங்க பரத். மனசுக்கு ஆடை கட்டாம நான் பேசுறேன். நீங்க சட்டை பேண்ட் போட்டு பத்தாதுன்னு ஸ்வெட்டர் வேற போட்டு வச்சிருக்கீங்க. உங்க மனசுக்கு கலட்டிடுங்க. அது எப்படிங்க ஒரு டெலிகிராஃப் ஆபீஸ் வாசல்ல நின்று கழட்டி போடுறது? கேஸ்ல புக் பண்ணிட மாட்டாங்க? யூ நாட்டி. கமிங் சண்டே எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறேன். உங்களை ஃப்ரீயா வச்சுக்கங்க. கூட்டிட்டு போய் உங்க மனசோட ஆடைகளை கலட்டுறேன். ஐயோ, அப்புறம் இது என்ன பரத், நீங்க வார்த்தையிலேயே ருசி காண்ற ஆளா? சண்டேக்கு 3 நாள் தானே இருக்கு, வெயிட் பண்ணுங்களேன்.
பை மிருதுலா, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு. ஓகே, இன்னைக்கு இமெயிலில் ஃபோட்டோ அனுப்புகிறேன். என்னை பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வமா பரத்? அப்படியும் சொல்லலாம். தவிர ஒரு சண்டேயை ஒதுக்குற அளவுக்கு ஒர்த்தான்னு தெரிய வேணாமா? ஏய், இது இன்சல்ட். பாருங்க, ஒவ்வொரு சண்டேயும் என்னை கெஞ்சி கூப்பிடுற மாதிரி செய்கிறேன். என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் கேட்காதீங்க மேன், கெஸ். சரி, கெஸ் பண்ணுறேன் என்று பேச்சை முடித்துக்கொண்டு காருக்கு வந்தபோது சுசீலா தன் செல்போனில் மறக்க மாட்டேன், அதே இடம் அதே நேரம், see you, பை பை என்று முடித்து கைப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். காரை ஸ்டார்ட் செய்த பரத், யார் சுசி ஃபோனில் என்றான். ராங் நம்பர் என்றாள் சுசீலா. அதே இடம் அதே நேரம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. சரி, அது ஏன் பர்சனல் மேட்டர், உங்களுக்கு என்ன? நான் இல்லாமல் ஒரு பர்சனல் இருக்கா உனக்கு? இருக்கக்கூடாதா? இம்பாசிபிள் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டா எப்படி? சுசி, நோ, இது சரியில்லை. எது சரியில்லை? யாரை எங்கே மீட் பண்ண போற? சண்டே ஈவினிங் ராஜேஷை மீட் பண்ணுறேன், போதுமா? ராஜேஷ்? யார் அது? என் ஃப்ரெண்டு. மீட் பண்ணி டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஜிஆர்டி கிராண்டில். அன்பாக கூப்பிடுறப்போ எப்படி அவாய்ட் பண்ணுறது? எவனோ ஒருத்தன் டின்னருக்கு கூப்பிட்டா போயிடுறதா? அவன் கூல்ட்ரிங்க்ஸில் மாத்திரை கித்திர போட்டு உன்னை மயக்கப்படுத்தி கார்லேயே வச்சு கற்பழிச்சிட்டான்னா? சே, எவ்வளவு வக்கிரம் உங்கள் மனசில். ராஜேஷ் அப்படி இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை மீட் பண்ணியாச்சு. இது செகண்ட் மீட்டிங். கை குலுக்குறதுல கூட இன்னும் ஒரு நளினமும் நாகரிகமும் தெரியுது தெரியுமா? காட், கையெல்லாம் குலுக்குனியா? யார் அந்த ராஜேஷ்னு சொல்லி தொலைய முதல்ல. பரத் படு டென்ஷன் ஆவதை பார்த்த சுசீலா உதட்டுக்குள் சிரித்து கொண்டு, சண்டே அன்னைக்கு மிருதுலாவை பார்க்க நீங்கள் போகாமல் இருந்தா நானும் ராஜேஷோட டின்னர் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன் பரத் என்றாள். ஏய், அது எப்படி உனக்கு? பின்னாடியே வந்து கண்காணிச்சேன். மிருதுலாவுக்கு என்னோட ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கு சுசி. அவளோட வைர நெக்லஸ் காணாமல் போயிடுச்சான். நான் தான் கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு தான் சண்டே மீட் பண்ணி. ராஜேஷுக்கு கூட அதே மாதிரி தான் பரத். அவரோட புது கார் திருட்டு போயிடுச்சான். நான் தான் கண்டுபிடிக்கணுமா. ஓகே ஓகே, மிருதுலாவை சண்டே மீட் பண்ணுறது கட். நானும் ராஜேஷ் மீட்டிங்கை கட் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக கார் ஓட, ஏன் சுசி, ராஜேஷ்னு யாரும் இல்லையே என்றான் மெதுவாக. சுசீலா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தன் செல்போன் எடுத்து எண்கள் தொட்டு, ஹாய் ராஜேஷ், நான் தான் சுசீலா பேசுகிறேன். ஒன்றுமில்ல, என் பரத் உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, பேசுங்க என்று நீட்ட திணறினான் பரத். ஹலோ, பரத் பேசுகிறேன். நீங்கள்? ராஜேஷ் பேசுகிறேன். ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? குழந்தைங்களா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பரத். அதுக்கு கல்யாணம் எதுக்கு? ஓ, ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்டியா நீங்கள்? ஜாக்கிரதையாக பேசணும் போலிருக்கே. வர்ற சண்டே ஒரு டின்னர் மீட்டிங்குக்கு சுசீலாவை இன்வைட் பண்ணியிருக்கேன். சாரி, நான் வர்றதா இல்லை. வந்துடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஹலோ, சுசீலாவும் வர்றதா இல்லை. மீட்டிங் கேன்சல்டு என்று ஃபோனை வைத்துவிட்டு, சுசி, நம்பவே முடியல. நீயா இப்படி என்றான். நீங்கள் கற்றுக் கொடுத்தது தானே பரத். அரசன் எவ்வழி அவ்வழி அரசி என்று ஒரு சூயிங்கம் எடுத்து வாயில் போட்டு மெல்ல துவங்கினாள் சுசீலா. ஷிட் என்றான் பரத் ஆத்திரமாக. அத்தியாயம் 9. மறுநாள் காலையில் விஜய் குப்தாவின் பங்களா மொட்டை மாடியில் ஆண்டனாவில் வெள்ளை கர்ச்சீப் கட்டப்பட்டது. அந்த தெருவில் மப்டியில் பல போலீஸ்காரர்கள் சாலையை கடக்கிற ஒவ்வொரு ஆசாமியையும் கண்காணித்து கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து போன் வந்தது. வெள்ளை கர்ச்சீப் பார்த்துட்டோம், வெரி குட். பணத்தை ஒரு சூட்கேஸில் போட்டு எடுத்துக்கோ. ஈவினிங் ஷோவுக்கு தேவி பாரடைஸ் தியேட்டருக்கு வா. டிக்கெட் கிடைக்கும். 100 நாள் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற படம் அது, அதனால சுலபமாக டிக்கெட் கிடைக்கும். உள்ளே வந்து உட்காரு. உன் சீட்டுக்கு பக்கத்தில் சூட்கேஸை வச்சுட்டு 10 நிமிஷம் படம் பார்த்துட்டு புறப்பட்டு போயிடு. சூட்கேஸ் எங்கள் கைக்கு வந்து நாங்கள் சொன்ன பணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறோம். சரியா இருந்தா உன் பொண்ணு உன் வீடு தேடி வருவா என்றான் முதல் நாள் பேசிய அதே ஆசாமி. சரி, நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன், பணம் தர்றேன். ஆனால் நீங்கள் வாக்கு மாறாமல் ஒழுங்கா என் பொண்ணை ஒப்படைச்சிடணும் என்றான் விஜய் குப்தா கெஞ்சலாக. கண்டிப்பா. பணம் குறைச்சலா இருந்தாலோ இல்லை பணம் எடுக்க வர்ற எங்களை பிடிக்க குறுக்கு வழியில் ஏதாச்சும் ஏற்பாடு செஞ்சிருந்தாலோ அமுல்யா அவுட். அதை மறந்துடக்கூடாது. இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். ரைட்டு, பார்க்கலாம். எதிர்முனை வைக்கப்பட்டதும் சிந்தனையோடு போனை வைத்தான் விஜய் குப்தா. நேரம் பார்த்தான். மணி 11:30. தன் படுக்கை அறைக்கு வந்தான். கட்டிலில் படுத்திருந்த தாரணி எழுந்து அமர்ந்தாள். போன் வந்த மாதிரி இருந்துச்சே, யாருங்க? அவங்க தான் தாரணி, அமுல்யாவை கடத்தினவங்க. என்ன சொன்னாங்க? விபரமாக சொன்னான் விஜய் குப்தா. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, அவங்க சொன்னபடி தூக்கி வீசிட்டு வந்துருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? பணத்துக்காக நான் கவலைப்படலை தாரணி. அதோ பாரு, அந்த சூட்கேஸில் அவங்க கேட்ட பணம் நயா பைசா சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா தனிப்பட்ட முறையில் பரத் சுசீலாவை கன்சல்ட் பண்ணேன். அவங்க போலீஸில் சொன்னால் பணத்தை இழக்காமலேயே குழந்தைய சேதமில்லாமல் மீட்டுட முடியும்னு யோசனை சொல்கிறாங்க. வேணாங்க, எனக்கு பயமாக இருக்குது.
அவங்கள பிடிக்க முயற்சி செய்யறது அவங்களுக்கு தெரிஞ்சா கோபமாகிட மாட்டாங்களா? அந்த கோபத்தை நம்ம குழந்தைகிட்ட தானே காட்டுவாங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் போலீஸ் தலையிடாம இவங்க மட்டும் ஏதாச்சும் முயற்சி செய்யட்டுமே. ஏன்னா எனக்கு நம்ம குழந்தைய கடத்தினவங்க மேல எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? ராஸ்கல்ஸ், அவங்களுக்கு தண்டனை வேணாமா? குழந்தை நம்மக்கிட்ட பத்திரமா வந்தப்புறம் நீங்க என்ன வேணாலும் முயற்சி செய்யுங்க அவங்கள பிடிக்க. அது வரைக்கும் வேணாங்க. எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் செக்ரட்டரி விந்தியா அரைவாசலில் இருந்து. எஸ், பரத் சுசீலா வந்திருக்காங்க சார். எப்படி அதுக்குள்ள? முனகிய விஜய் குப்தா ஹாலுக்கு வந்தான். சுசீலாவின் பணியனின் ஒய் வயாகரா என்கிற கேள்வி ஆணவத்தோடும் கம்பீரத்தோடும் கேட்கப்பட்டிருந்தது. பரத் புகையும் சிகரெட்டை கைமாற்றிக்கொண்டு, உட்காருங்க விஜய். ஸோ தேவி பாரடைஸ் தியேட்டருக்கு ஈவினிங் ஷோவுக்கு போக போறீங்க இல்லையா என்றான். எப்படி எப்படி உங்களுக்கு? உங்க டெலிஃபோனை தான் மானிட்டர் பண்ண ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தோமே, அதனால வார்த்தை மாறாம சொல்லிட்டாங்க. ஆமாம் பரத், பணம் கொடுத்துட வேண்டியதுதான். சொன்னபடி. ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு. 500 ரூபாய் கட்டுகளா? கொஞ்சம் 100 ரூபாய் கட்டுகளும் இருக்கு. எல்லாம் பழைய நோட்டுகளா? ஆமா, 4-5 பேங்க்ல வித்ட்ரா பண்ணது. அவங்க அவ்வளவு புத்திசாலிங்க இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். பொதுவா இந்த மாதிரி மிரட்டுறப்போ பணத்தை பழைய நோட்டா கொடுக்கணும், கரன்சி நோட்டு வேணாம்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்க. இவங்க அதை பத்தி பேசவே இல்லை. ஒருவேளை அவங்களோட எச்சரிக்கையை மீறி நீங்க போலீஸ் கிட்ட போயிட்டா போலீஸ் மஃப்டியில தியேட்டரை சுத்தி நின்று கையில சூட்கேஸோட வெளியே போற அவங்க ஆளை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கூட யோசிக்காம இப்படி ஒரு யோசனை செஞ்சிருக்காங்க பாருங்க. அதனால என்ன சொல்றீங்க? போலீஸ் உதவியை நாடலாம்னு நினைக்கிறேன். சும்மா பயந்து நடுங்காதீங்க. நோ, இதை பாருங்க பரத், அந்த அயோக்கியனுங்க இந்த குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகணும், தண்டிக்கப்படணும்னு எனக்கும் ஆத்திரம் இருக்கு. ஆனா இப்போ தெரியாதனமா தேன்கூட்டை கலைச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட பயம். அதனால குழந்தை பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்தப்புறம் நீங்க ஃபுல் ஸ்விங்ல இறங்குங்க. கண்டுபிடிச்சு அந்த நாய்களை உள்ள தள்ளுங்க. அதுக்காக தனியா பல லட்சம் செலவு செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இப்போ போலீஸ் வேணாம் என்றான் விஜய் குப்தா தீர்மானமாக. ஓகே ஓகே, வேணாம். அவங்கள பிடிக்க ஹார்ம்லெஸ் ஸ்டெப்ஸ் 1-2 செய்யலாமே விஜய். என்ன? சூட்கேஸில் சில கட்டுக்களாவது கரன்சி நோட்டுகள் கலந்து வச்சிடலாம். அந்த நோட்டுகளோட நம்பர் நோட் பண்ணிக்கலாம். அது செய்யலாம். வெயிட். விஜய் குப்தா உள்ளே போக தன்னையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த விந்தியாவை பார்த்த பரத், என்ன விந்தியா அப்படி பார்க்குறீங்க? எனக்கு குறுகுறுங்குது என்றான். நேற்று நீங்கள் என்னை பற்றி எப்படி சரியாக சொன்னீங்கன்னு பிரமிப்பா இருக்கு. ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு வாங்க, இன்னும் பிரமிக்க வைக்கிறேன். எப்போவுமே ஒரே வகைடு தான் எடுப்பீங்களா? இது ரொம்ப முக்கியமா என்றாள் சுசீலா. எனக்கு தெரிஞ்ச 1-2 பியூட்டி டிப்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா விட மாட்டியே. கையில் சூட்கேஸோடு வந்தான் விஜய் குப்தா. விஐபி நிறுவனத்தின் மீடியம் சைஸ் பிரவுன் நிற சூட்கேஸ் டீஃபாய் மேல் வைத்து திறந்தான். உள்ளே வலிய வலிய பணம். தனியாக எடுத்து வந்திருந்த 2 500 ரூபாய் கரன்சி புதுக்கட்டுக்களை பரத்திடம் நீட்டினான். இதை உள்ளடுக்கில் வச்சிடலாமா? பதிலாக 2 பழைய கட்டுகளை எடுத்துக்கொண்டான். பரத் அந்த புதிய கட்டுக்கள் 2ஐயும் பல பழைய கட்டுகள் நடுவில் செருகின போது நினைவாக கையோடு எடுத்து வந்திருந்த சிறிய எலக்ட்ரானிக் கருவியை விஜய் குப்தா அறியாதபடி சூட்கேஸின் உள்புறத்தில் அவசரமாக பொருத்தினான். மூடினான். எழுந்து கொண்டான். ஆல் தி பெஸ்ட் விஜய். பத்திரம். அவன் சொன்னபடி நடந்துக்கங்க. குழந்தை வந்து சேர்ந்ததும் தகவல் சொல்லுங்க. நடுவில் அவங்க கிட்ட இருந்து வேற ஏதாவது ஃபோன் வந்தா, வேற ரூபத்துல தகவல் வந்தா தவறாம எனக்கு சொல்லிடுங்க. சரி என்றான் விஜய் குப்தா. அத்தியாயம் 10. மாலை 6:30க்கு தேவி பாரடைஸ் தியேட்டரின் பார்க்கிங் பகுதியில் வாடகை அம்பாசிடர் கார் ஒன்றுக்குள் மஃப்டி உடையில் அமர்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன். காரின் கண்ணாடிகள் ஏற்றி விடப்பட்டிருந்தன. பின் சீட்டில் பரத் சுசீலா அமர்ந்திருந்தார்கள். பரத் முரட்டு மீசை, ஒரு காதில் மட்டும் கடுக்கன், ஜீன்ஸ் துணியில் தொப்பி, கூலிங் கிளாஸ் என்று அடையாளம் மாறியிருந்தான். கண்ட்ரோல் ஆபீஸ்ல எல்லாம் ரெடியா சார் என்றான் பரத். ரெடி என்ற வெங்கடேசன் வயர்லெஸ் செட் எடுத்து அதை உயிர்ப்பித்து, ஹலோ எல்லாம் ரெடியா? பத்மநாபன், இப்ப சிட்டி மேப்ல ரெட் லைட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஓவர் என்றார். சார், அண்ணா நகர் தாண்டியாச்சு சார். பூந்தமல்லி ஹைரோட்ல டுவர்ட்ஸ் சென்ட்ரல் மூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஓவர் என்று பதில் வந்ததை பரத்திற்கும் சொன்னார். இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும் விஜய் குப்தா பெட்டியோட இங்க வந்து சேர என்ற பரத் தன் அருகில் இருந்த டிரைவர் முத்துவிடம், இதோ பாரு, நல்லா நிதானமா இங்க நடமாடிக்கிட்டு இருக்கிற ஜனங்களோட முகத்தை எல்லாம் உன்னிப்பா பாரு. உனக்கு நாவல் பழம் கொடுத்து மயக்கம் போட வச்சவன் முகம் சாயல்ல இருந்தா கூட சொல்லு என்றான். தலையசைத்த முத்து கையில் பிடித்திருந்த பைனாக்குலரால் காருக்குள் இருந்தபடியே தியேட்டர் வாசலில் நடமாடின நூற்றுக்கணக்கான முகங்களை பார்வையால் தடவினான். பரத் காரை விட்டு இறங்கி நின்று ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த சினிமா டிக்கெட்டை பாக்கெட்டிலிருந்து எடுத்து எந்த ரோ என்று பார்த்து கொண்டான். 6:50க்கு விஜய் குப்தாவின் கார் வர
இவன் அவசரமாக காருக்குள் ஏறிக்கொண்டான். விஜய்குப்தாவே ஓட்டி வந்திருந்தான். காரை பார்க் செய்து கண்ணாடிகளை ஏற்றி விட்டுவிட்டு கையில் அந்த பிரவுன் நிற சூட்கேஸை எடுத்துக்கொண்டு டிக்கெட் கவுண்டரை நோக்கி நடந்தான். பரத்தும் சுசீலாவும் எல்லா திசைகளிலும் அவசரமாக பார்வைகளை சுழற்றினார்கள். யாராவது விஜய்குப்தாவை குறிப்பாக பார்த்து அவனை நோக்கி நடக்கிறார்களா என்று கண்காணித்தார்கள். விஜய்குப்தாவின் தலை மறைந்ததும் வயர்லெஸ் அழைத்தது. பத்மநாபன் வெங்கடேசனிடம் அண்ணா சாலையில் சிவப்பு புள்ளி மூவ்மெண்ட்டை நிறுத்திவிட்டதாக தகவல் தெரிவித்தார். எஸ், விஜய்குப்தா வந்தாச்சு. தியேட்டருக்குள்ள போய் தன் சீட்ல உட்காந்தாச்சு. இனிமேதான் நீங்க கவனமா கண்காணிக்கணும். அந்த சிவப்பு புள்ளி மேப்ல நகர ஆரம்பிச்சதும் என்னோட கண்டினியூஸ் தொடர்புல இருங்க. மூவ்மெண்ட்டை ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. ஓவர். பரத் காரை விட்டு இறங்கினான். சார், நான் உள்ள போறேன். சுசி, கேமராவை ரெடியா வச்சுக்கோ. அந்த பிரவுன் சூட்கேஸோட யார் வெளியே வந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி தட்டிடு. அவன் எந்த வாகனத்துல ஏறினாலும் வண்டி நம்பர் மிஸ் பண்ணிடாத. நான் உள்ள கண்காணிச்சுட்டு வந்து சேர்ந்துக்கிறேன். திடீர்னு புறப்படுறதுக்கு தயாராயிருங்க என்றான். தியேட்டரின் வாசலுக்கு வந்தான் பரத். டிக்கெட்டை கிழித்து கொண்டு உள்ளே வர விளம்பரப்படம் ஓடிக்கொண்டிருந்ததால் தியேட்டரின் எல்லா விளக்குகளும் இன்னும் அணைக்கப்படாமல் வழி சொல்லி தந்தன. தனது ரோவுக்கு நடக்கும்போதே அரை இருட்டுக்குள் பார்வையை அலைய வைத்து விஜய்குப்தா அமர்ந்திருக்கும் இடத்தை கவனித்து கொண்டான் பரத். தன் சீட்டில் அமர்ந்தான். தனக்கு முன்னால் 2 ரோ தள்ளி விஜய் இருக்க அவன் மீதே பார்வையை பதித்தான். கொசு தொல்லைக்கு 3 நிறுவனங்கள் 3 விதமாக யோசனை சொன்னார்கள். பிஸ்கட் பாக்கெட்டை பிரிக்க அந்த பெண் பதறினாள். தங்கள் ஷாம்பு போட்டு குளித்ததாலேயே ஒரு பெண்ணுக்கு காதலன் கிடைத்து விட்டதாகவும், தங்கள் சோப்பு போட்டு துவைத்ததாலேயே டொனேஷன் கூட இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் சிறுவனுக்கு சீட் கிடைத்து விட்டதாகவும் ஓவராக ரீல் சுற்றினார்கள். சென்சார் சர்டிபிகேட் போட்டதுமே முன் வரிசைகளில் ஆங்காங்கே விசில் பறந்தது. படம் ஆரம்பித்து 10வது நிமிடம் விஜய்குப்தா இருட்டுருவமாக எழுவதை கவனித்தான். வெறும் கைகளோடு தன் வரிசை விட்டு வெளிப்பட்டான். வெளிக்கதவை தள்ளி விலகினான். அந்த வரிசையில் 20 சீட்டுகளில் மொத்தம் 3 பேர்தான் இருந்தார்கள். இப்போது பரத் இருந்த அதே வரிசையிலிருந்து ஒரு புடவை கட்டின அம்மாள் எழுந்தாள். கொஞ்சம் குண்டு உருவம், குள்ளம், வட்டமுகம், கொண்டை, தோல் வழியாக போர்த்தின தலைப்பு. அந்த அம்மாள் நடந்து விஜய்குப்தா அமர்ந்திருந்த சீட்டிலேயே வந்து அமர்ந்தாள். அட என்று வியந்தான் பரத். சூட்கேஸ் எடுத்து செல்ல யாராவது இளைஞன் வருவான் என்றுதான் அவன் எதிர்பார்த்திருந்தான். 15 நிமிடங்கள் கழித்து அந்த அம்மாள் மெதுவாக எழுந்தாள். இப்போது அவள் கையில் அந்த சூட்கேஸ். அவள் கதவை நோக்கி நடக்கவும் பரத்தும் எழுந்து கொண்டான். அவள் தியேட்டரின் வாசலில் நிதான வேகத்தில் நடக்க பரத் போலவே ஆச்சரியப்பட்ட சுசீலா அவளை புகைப்படம் எடுத்தாள். பரத் அவசரமாக வந்து காரில் ஏறிக்கொண்டான். அந்த அம்மாவை மிஸ் பண்ணாம ஃபாலோ செய்யணும் சார். அப்படியே மிஸ் பண்ணிட்டாலும் சூட்கேஸ்குள்ள நீங்க பொருத்தி வச்சிருக்கிற கருவி பாதையை காட்டி கொடுத்துடுமே. அந்த அம்மாள் தன்னை அணுகின ஆட்டோக்காரர்களை புறக்கணித்து பஸ் ஸ்டாப்புக்கு சென்று நின்று கொண்டாள். திருவொற்றியூரிலிருந்து திருவான்மியூர் செல்லும் 1ஆம் நம்பர் மாநகர பேருந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். அந்த பஸ்ஸின் பின்னாலேயே இவர்களின் அம்பாசிடர் கார் தொடர்ந்தது. ஆச்சரியமா இருக்கு பரத் என்றாள் சுசீலா. என்ன, இந்த கடத்தல் கும்பல்ல ஒரு பொம்பளை. இன்னொரு ஆச்சரியம் பாத்தியா? அந்த அம்மாவை பார்த்தா ஒரு நல்ல குடும்பத்து அம்மாவா தெரியுது. நெத்தியில பொட்டு இல்ல, எந்த மேக்கப்பும் தேவையில்லை. அப்படியே கூட்டிட்டு போய் தமிழ் சினிமா ஹீரோவுக்கு அம்மா கேரக்டர் பண்ண சொல்லிடலாம். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அம்பாசிடருக்கும் அந்த பஸ்ஸுக்கும் நடுவில் வேறு சில வாகனங்கள் சேர்ந்து கொள்ள வயர்லெஸ் பத்மநாபன், சார், அந்த ரெட் லைட் இப்போ ராயப்பேட்டை மணிக்கூண்டை தாண்டி லஸ் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது சார், ஓவர் என்றார். இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன், எஸ், நாங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எவ்ரி 2 மினிட்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, ஓவர் என்றார். இப்போது ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அந்த பஸ்ஸுக்கும் இவர்கள் வண்டிக்கும் நடுவில் உள்ள தூரம் மிக மிக அதிகரித்து, அதோ அந்த பஸ் தானே என்று சந்தேகம் கேட்கும் நிலைமை ஏற்பட்டது. ஏதாவது ஒரு ஸ்டாப்ல அவ இறங்கி போயிட போறா என்றான் டிரைவர் முத்து. அப்படி அவ இறங்கினா நமக்கு தகவல் வரும். ரெட் லைன் மூவ்மெண்ட் நின்னுடும், கவலையே பட வேண்டியதில்லை. அடுத்த 2 நிமிடங்களில் அந்த பஸ் சுத்தமாக கண் பார்வையில் இல்லை. ஆனால் தொடர்ந்து ரிப்போர்ட் வந்து கொண்டிருந்தது. சார், ரெட் லைட் இப்போ லஸ் கார்னரை நெருங்குது, ஓவர். ரெட் லைட் இப்போ மந்தவெளியை கிராஸ் பண்ணிடுச்சு. ரெட் லைட் இப்போ அடையாறு திருவிக்கா பாலம் தாண்டுது, ஓவர். ரெட் லைட் இப்போ சாஸ்திரி நகர் தாண்டிடுச்சு, ஓவர். ரெட் லைட் இப்போ திருவான்மியூர் சிக்னல்ல லெஃப்ட் திரும்பி பஸ் ஸ்டாண்டு நோக்கி போகுது சார், ஓவர். ரெட் லைட் இப்போ மூவ்மெண்ட் நின்றுடுச்சு சார். இந்த செய்தி வந்ததும் அவர்கள் பரபரத்தார்கள். ஸோ கடைசி ஸ்டாப்பிங்ல திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவள் இறங்கியிருக்கா. டிரைவர், சீக்கிரமா போப்பா, அவளை பார்த்துடணும். அம்பாசிடரிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் வாசலில் இறங்கியதும் எல்லோரும் எல்லா திசைகளிலும் அவளை தேடினார்கள். அதோ அந்த பஸ் என்றாள் சுசீலா. அந்த பஸ்ஸில் இப்போது பயணிகள் யாரும் இல்லை. டிரைவர், கண்டக்டர் கூட இல்லை.
வயர்லெஸில் பத்மநாபன், சார், ரெட் லைட் பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுடுச்சு சார், நோ மூமெண்ட் நவ், ஓவர் என்றார். எப்படி இது என்றார் வெங்கடேசன். ஒருவேளை என்று பொறி தட்டின பரத் அவசரமாக ஓடி அந்த பஸ்ஸிற்குள் ஏறி பரபரப்பாக தேட கடைசி சீட்டின் அடியில் அந்த சூட்கேஸ் மட்டும் இருந்தது. மற்றவர்களும் வந்து சேர பரத் அதை கையில் எடுத்து பார்த்து அதிர்ந்தான். அதில் வெயிட்டே இல்லை. பூட்டப்படாத அதன் லாட்சுகளை தள்ளி திறக்க உள்ளே பணமே இல்லை. இவர்கள் பொருத்தின அந்த கருவி மட்டுமே இருந்தது. வாவ் என்றாள் சுசீலா. அந்த குரூப்பை முட்டாள்களாக அனுமானிச்சிங்களே, பாத்தீங்களா எவ்வளவு சாமர்த்தியம். ஓடுற பஸ்ஸில் அந்த அம்மா மற்றவங்க கவனிக்காதபடி கால் கிட்ட சூட்கேஸை திறந்து பணத்தை எல்லாம் வேற எதுலையோ மாற்றிக்கிட்டு நடுவுலையே ஏதோ ஒரு ஸ்டாப்பில் இறங்கி நமக்கு பெப்பை காமிச்சிட்டாங்க. அப்போது பஸ்ஸில் கண்டக்டர் வந்து, என்ன பார்க்குறீங்க என்றான். அவனிடம் விவரம் சொல்லி வெங்கடேசன் விசாரித்ததில், ஆமாம் சார், எல்ஐசி ஆண்ட கையில் சூட்கேஸோட ஒரு குண்டு அம்மா ஏறிச்சு, மந்தவெளிக்கு டிக்கெட் வாங்குச்சு சார். இறங்க சொல்லோ நான் கவனிக்கல. சூட்கேஸை விட்டுட்டு பூச்சா சார், உள்ளார அட்ரஸ் இருக்கா பாரு சார் என்றான். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆக அவள் மந்தவெளியில் தான் இறங்கினா, அப்படித்தானே? ஆமாம். இவர்கள் அந்த சூட்கேஸோடு மீண்டும் காருக்கு வந்தார்கள். பரத், முதல்ல அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போடலாம், அதை காட்டி மந்தவெளியில் விசாரிக்கலாம் என்றார் இன்ஸ்பெக்டர். வழியில் ஒரு கலர் லேபில் கேமரா கொடுத்து காத்திருந்தார்கள். உள்ளிருந்து வெளியே வந்த அந்த நம்பர் 16 தானே ஷாட் சொன்னீங்க, ஒரே கருப்பாக இருக்கே சார், ஒருவேளை லென்ஸு கவர் எடுக்காமலே கிளிக் பண்ணிட்டீங்களா என்றான். மை காட் என்றாள் சுசீலா. பரத், சாரி, வெரி சாரி, அவசரத்தில் நான் மறந்து போய். என்ன சுசி இப்படி பண்ணிட்ட என்றான் பரத். போச்சு, ட்ராக்கிங் டிவைஸும் ஒர்க் அவுட் ஆகலை, ஒரே ஆதாரம் ஃபோட்டோ, அதுவும் சொதப்பல். இனி அந்த கும்பலை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று வெங்கடேசன் சலிப்புடன் தன் வியர்வையை கர்ச்சீப் கொண்டு அழுத்தமாக துடைத்தார். சுசீலா மீண்டும் சாரி சொன்னாள். அத்தியாயம் 11. பரத் இரவு 10:30 மணிக்கு டிவியில் ஒவ்வொரு சேனலாக தாவிக் கொண்டிருந்த போது போனில் விஜய் குப்தா அழைத்தான். பரத், என் அமுல்யா இப்பதான் 5 நிமிஷம் முன்னாடி வந்து சேர்ந்துட்டா. நல்ல வேளை, அவங்க சொன்னபடி நடந்துக்கிட்டாங்க. ஆனா பரத், எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, அந்த கும்பலை நீங்க கண்டுபிடிங்க. அந்த பொறுக்கிங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஷூர் ஷூர். அமுல்யா எப்படி இருக்கா? ஃபைன், அன்பா நடத்தினாங்களாம். அந்த வீடு எங்க, அது என்ன ஏரியா, இது எதுவும் அவளுக்கு தெரியல. கண்ணை கட்டி ஒரு ஸ்கூட்டர்ல கூட்டிகிட்டு வந்து தெருமுனையில விட்டுட்டு போயிருக்காங்க. நாங்க அமுல்யாவை விசாரிக்கணுமே. இப்ப வேணா, தூங்குறா, நாளை காலையில தான் என்றான் பரத். போனை வைத்துவிட்டு சுசீலாவின் செல்போன் முயன்றான். சுசி, அமுல்யா கிடைச்சாச்சு என்று விபரம் சொன்னான். பரத், ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. முட்டாள்தனமா லென்ஸு கவர் எடுக்காம கிளிக் பண்ணிட்டேனே. குழந்தை கிடைச்சாலும் பணத்தை இழந்தாச்சே. இனிமே அந்த கும்பலை கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் பணம் கிடைக்குமா? இந்த நேரம் எங்கேயோ கைமாறி போயிருக்கும் இல்லையா? கண்டிப்பா அந்த குதிரைப்படைய பிடிச்சே ஆகணும் பரத். நிம்மதியா தூங்கு, காலையில பாப்போம் என்று போனை வைத்த பரத் சிந்தனையோடு உலவினான். மேஜை டிராயர் திறந்து மிரட்டல் செய்தி பதிவு செய்து மரத்தில் தொங்கவிடப்பட்ட அந்த பழைய ஆடியோ கேசட்டை எடுத்தான். வாக்மேன் டைப்பில் அதை போட்டுக்கொண்டு கட்டிலில் அமர்ந்து கூர்ந்து கவனித்தான். மிரட்டல் செய்தி முடிந்ததும் டிஎம்எஸ்ஸின் குரல் கணீர் என்று ஒலித்தது. ஆகா, மெல்ல நட, மெல்ல நட. ஆனால் அந்த பாடலில் அத்தனை துல்லியம் இல்லை. அடுத்த பாடல் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, அதிலும் துல்லியமில்லை. தவிர மிக உன்னிப்பாக கவனித்த போது சாலையில் ஒரு பஸ் போகிற சத்தமும் சேர்ந்து கேட்டது. எப்படி இது யோசித்தான். அடுத்த பாடல் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். அந்த பாடல் முடிந்ததும் டிடிங், இதுவரை நீங்கள் என்று வானொலி அறிவிப்பாளரின் குரல் ஒலித்து வாக்கியம் பாதியில் துண்டாகி அடுத்த பாடலாக புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது என்று தொடர்ந்தது. இப்போது பின்னணியில் கார் ஹாரன் சத்தம், சைக்கிள் மணி சத்தம் எல்லாமே சேர்ந்து கேட்டது. பரத்திற்கு இப்போது புரிந்தது. ரேடியோவும் டேப் ரெக்கார்டரும் இணைந்த 2-in-1 செட்டில் இந்த பாடல்கள் பதிவு செய்யப்படவில்லை. தனியான ரேடியோ, தனியான டேப் ரெக்கார்டர். அந்த டேப் ரெக்கார்டரை ரேடியோ அருகில் வைத்து தேவையான பாடல்களை மட்டும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் வெளிச்சத்தங்களும் சேர்ந்து பதிவாகியுள்ளன. இந்த விஷயம் பிடிபட்டதும் பரத் மிகவும் சுவாரஸ்யமாகி டேப்பில் உள்ள அனைத்து பாடல்களையும் மியூசிக் சிஸ்டத்தில் போட்டு உச்சமான வால்யூம் வைத்து கேட்க துவங்கினான். பி சைடில் நானூறு சிந்து காவடி சிந்து என்கிற சித்ராவின் பாடல் முடிந்ததும் அறிவிப்பாளரின் குரல், இப்போது நீங்கள் கர்நாடக இசைப்பாடகி திருமதி நித்யஸ்ரீ வழங்கும் சிறப்பு தேன்கிண்ணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து 80 வரை ஒலித்து கட்டாகி அடுத்த பாடல் வந்தது. காதோடுதான் நான் பாடுவேன். அந்த பாடலின் நடுவில் வீட்டின் அழைப்பு மணி டிங் டிங் என்று ஒலித்து, யாரு என்று ஒரு பெண் குரல் கேட்டது. வசந்தம் ஸ்டோர்ஸ்ல இருந்து வரேம்மா என்றது ஆண் குரல். தொடர்ந்து இதயம் நல்லெண்ணெய் 1/2 கிலோ, சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி 3 பாக்கெட்,
இன்னைக்கு இது மட்டும் எடுத்துட்டு வா போதும் என்று அதே பெண் குரல் ஒலித்தது. பரத் டேப்பை நிறுத்தி ரிவர்ஸ் செய்து போட்டான். ஒரு காகிதம் எடுத்து இந்த உரையாடலை அப்படியே எழுதினான். மீண்டும் முழு கேசட்டும் கேட்டு முடித்தான். மறுபடி தான் எழுதிய குறிப்புகளை பார்த்தான். வசந்தம் ஸ்டோர்ஸ் என்பது ஒரு மளிகை கடை. அங்கிருந்து பையன் தினசரி வீடுகளுக்கு வந்து என்ன சாமான்கள் வேண்டும் என்று கேட்டு சென்று சாமான்களை கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்கிறான். வசந்தம் ஸ்டோர்ஸ் மளிகை கடையின் தொடர் வாடிக்கையாளரில் ஒருத்தி இந்த பெண். எந்த பெண்? ரேடியோவின் அருகே டேப் ரெக்கார்டரை வைத்து தனக்கு பிடித்த பாடல்களை மட்டும் பதிவு செய்து கொள்ளும் பெண். அந்த பெண்ணின் கேசட் தான் மிரட்டலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தியேட்டரில் இருந்து சூட்கேஸை எடுத்து சென்றது பெண். அந்த பெண் தான் இந்த பெண்ணா? நாளைக்கு என்ன என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று யோசித்தபடி உறங்கத் தொடங்கினான் பரத். அத்தியாயம் 12. கார் மந்தைவெளி நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் நீடட் என்று எழுதின பனியன் அணிந்த சுசீலா, என்ன பரத், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த அமுல்யாவை விசாரிச்சும் ஒரு உருப்படியான தகவலும் கிடைக்கலையே என்றாள். ஏன் கிடைக்கல? 2 தகவல் கிடைச்சதே. தனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டது, குளிப்பாட்டி விட்டதெல்லாம் குண்டா இருந்த ஒரு அம்மான்னு சொன்னாலே, அந்த அம்மா நெத்தில பொட்டு இல்லைன்னு சொன்னாலே, இதுல இருந்தே புரியலையா? அவ சொல்றது நேத்து நாம கோட்டை விட்ட அம்மணிதான்னு. சோ அந்த அம்மணி தான் ரேடியோ ரசிகை. வெளிச்சத்தம் சேர்ந்து பதிவானாலும் பரவாயில்லன்னு பாட்டுக்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிற ரசிகை. அவ வீட்டில தான் அமுல்யாவை வச்சிருக்கணும். அந்த வீடு கண்டுபிடிக்க போறோம் இப்போ. எப்படி? நேத்து அவ மந்தவெளிக்கு டிக்கெட் வாங்கினதா கண்டக்டர் சொன்னதால அவ வீடு இருக்கிறது மந்தவெளின்னு வச்சுக்கலாம். சரி, மந்தவெளியில இப்போ வசந்தம் ஸ்டோர்ஸ் மளிகை கடையை தேடி பிடிக்கணும். மந்தை வெளியில் கண்ணில் பட்ட ஒரு மளிகை கடையை விசாரித்ததுமே வசந்தம் ஸ்டோர்ஸுக்கு சுலபமாக வழி சொல்லிவிட்டார்கள். வசந்தம் ஸ்டோர்ஸில் கல்லாவில் இருந்த நடுத்தர வயது ஆசாமியிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். ஒரு சின்ன உதவி சார். சொல்லுங்க. நீங்க பையன்களை வீடுகளுக்கு அனுப்பி ஆர்டர் எடுத்துக்கிட்டு வந்து அப்புறம் சரக்கு டோர் டெலிவரி செய்வீங்க இல்ல? எங்க மெயின் பிசினஸே அதான் சார். கிட்டத்தட்ட 300 வீடுகளுக்கு சப்ளை செய்யறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட வீடு தான் எங்களுக்கு வேணும். அதாவது 1/2 கிலோ இதயம் நல்லெண்ணெயும் சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி 3 பாக்கெட்டும் ஒரு நாள் அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க பில் புக்கு புரட்டுங்க. இல்ல பையனுங்க ஆர்டர் குடிச்சிட்டு வர நோட்டை புரட்டி பார்த்து தகவல் சொல்லுங்க. சரி, என்ன தேதி? தெரியாதே. அது தெரியாம எப்படி பார்க்கறது? எல்லா ஐட்டத்துக்கும் நாங்க பில் போடுறதும் இல்ல. கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு நோட்டு, எங்க கிட்ட ஒரு நோட்டு, அதுல எழுதிக்கிறதோட சரி. 300க்கு மேல நோட்டு இருக்கு சார். எந்த நோட்டை எந்த தேதியில புரட்டுறது? ஒரு வினாடி யோசித்த பரத், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் என்று செல்போன் எடுத்து ஆல் இந்தியா ரேடியோவில் புரோகிராம் எக்ஸிக்யூட்டிவ் SS பாண்டியனை பிடித்தான். ஹலோ பாண்டியன், நலமா? பரத் பேசுறேன். ஒரு உதவி, ரொம்ப அர்ஜென்ட். உங்க நிகழ்ச்சியில சிறப்பு தேன்கிண்ணம் பாடகி நித்யஸ்ரீ வழங்கியிருக்காங்க. அது எந்த தேதின்னு தெரியணும் ப்ளீஸ் என்றான். காத்திருந்தான். வினாடிகளில் விடை கிடைக்க நன்றி சொல்லி, போன மாசம் 16ஆம் தேதி எல்லா நோட்டுலையும் பாருங்க. எந்த நோட்டில் நான் சொன்ன 2 ஐட்டமும் வாங்கப்பட்டிருக்கோ அந்த நோட்டுக்குண்டான அட்ரஸ் கொடுங்க. 15 நிமிடங்களில் விலாசம் தரப்பட்டது. திருமதி தனலட்சுமி சுவாமிநாதன் என்று பெயர் தொடங்கியது. அத்தியாயம் 13. பரத் எதிர்பார்த்தபடியே அழைப்பு மணிக்கு பின் கதவை திறந்தது. நேற்று பஸ்ஸில் தவறவிட்ட அதே குண்டு பெண்மணி. யாரு? என்ன வேணும் என்றாள். நீங்க தானே தனலட்சுமி? ஆமா. உள்ள வந்து விபரமா சொல்றோம். உள்ளே வந்தார்கள், அமர்ந்தார்கள். எதுக்காக அமுல்யாவை ஆள் வச்சு கடத்துனீங்க? நேற்று தியேட்டர்லேருந்து சூட்கேஸ் எடுத்துட்டு போய் பஸ்ஸில் பணத்தை மாற்றி எடுத்துக்கிட்டு போனீங்களே, அந்த பணம் எங்க? பரத் அதிரடியாக கேட்டதும் ஆடிப்போனாள் தனலட்சுமி. இதை பாருங்க, நீங்க மறுக்க முடியாது. நாங்க போலீஸோட தொடர்பு உள்ளவங்க. இங்கேருந்து நீங்க தப்பிக்கவும் முடியாது. உண்மையை சொல்லுங்க. அடுத்த அறையிலிருந்து வெளிப்பட்டார்கள் அந்த 2 பேர். ஒருவருக்கு 50 வயது இருக்கலாம், மற்றொருவன் இளைஞன். அவர் பேசினார். நான் பதில் சொல்றேன். என் பேர் வரதராஜன், இவன் பேர் கேசவன், இந்த அம்மா பேரு தனலட்சுமி. நாங்க 3 பேரும் தான் குதிரைப்படைன்னு சொல்லி இணைஞ்சு செயல்பட்டோம். விஜய்குப்தாவோட குழந்தைய கடத்தி மிரட்டி பணம் வாங்கினோம். அது மட்டும் இல்ல, ஆடிட்டர் வையாபுரியோட மகளை கடத்தியும் பணம் வாங்கினோம். பணம் கைக்கு கிடைச்சதும் குழந்தைகளை பொறுப்பா ஒப்படைச்சிட்டோம். இந்த 3 பேர்கிட்டையும் தலா எவ்வளவு வாங்கினோம் தெரியுமா? 77,34,379 ரூபாய் 33 பைசா. அதென்ன கணக்கு என்றான் பரத். 3 தொகையும் கூட்டினா 2,32,03,138 ரூபாய் வரும். இதுதான் அசல் வட்டியோட அந்த 3 ராஸ்களும் செஞ்ச மோசடி. என்ன மோசடி? நிதி நிறுவன மோசடி. 4 வருஷம் முன்னாடி அந்த 3 பேரும் அவங்க பொண்டாட்டிங்களை பார்ட்னர்களா போட்டு ஆரம்பிச்ச ஃபைனான்ஸ் கம்பெனியை 1 வருஷம் முன்னாடி இழுத்து மூடிட்டாங்க. அதுல டெபாசிட் செஞ்ச 100கணக்கான ஜனங்க நொந்துட்டாங்க. கோர்ட்ல அவங்க பொண்டாட்டி பேர்ல உள்ள சொத்துக்களை மட்டும் ஜப்தி செஞ்சு ரூபாய்க்கு 15 பைசா வீதம் கணக்கு செட்டில் செஞ்சாங்க.
மிச்சம் 85 பைசா நிஜமான நஷ்டமா? இல்ல, இந்த சாமர்த்தியமான ஆளுங்க அவங்க தொழில்ல லாபகரமா தான் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க அப்பாவி பொதுமக்கள் தான். வெறும் பண பாதிப்பு மட்டும் இல்ல, நாங்க 3 பேரும் எங்க குடும்பத்துல உயிர்களையே இழந்திருக்கோம். இந்த அம்மாவோட ஒரே பொண்ணோட கல்யாணம் பணம் இல்லாம நின்னு அவ நெருப்பு வச்சு செத்தா. அந்த அதிர்ச்சியிலேயே இவங்க புருஷனும் போயிட்டாரு. இந்த பையனோட அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்து ஆபரேஷன் பண்ண காசு இல்லாம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. உயிர் போயிடுச்சு. என் பையன் என்ஜினியர் ஆகணும்னு கனவு கண்டான். காசு இல்ல. விரக்தியில விஷம் குடிச்சு செத்தான். ஃபைனான்ஸ் மோசடி நடக்காம இருந்திருந்தா, நாங்க போட்ட பணம் ஒழுங்கா கிடைச்சிருந்தா, நாங்க அனாவசியமா உயிர்களை இழந்திருக்க மாட்டோம். பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து சங்கம் அமைச்சு போராடினோம். அப்பதான் நாங்க சந்திச்சுக்கிட்டோம், பேசினோம், திட்டம் போட்டோம். சட்டம் மீட்டு தராத பணத்தை அதே 3 பேர்கிட்ட இருந்து மீட்டு பணத்தை இழந்தவங்களுக்கு தரணும்னு முடிவு செஞ்சோம். நேர் வழியில இது சாத்தியமில்ல. அதனால கடத்தி மிரட்டி சாதிச்சோம். கைக்கு வந்த பணத்தை எங்க சங்கத்துல யார் யாருக்கு எவ்வளவு பணம் அந்த நிறுவனத்துல இருந்து வரணுமோ அந்த பட்டியல் படி பிரிச்சு கொடுத்துட்டோம். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 270 பேரு. அவங்க குடும்பங்கள்ல பணப்பிரச்சனையால உயிர் பலியாக இருந்ததை தடுத்துட்டோம். இப்போ நீங்க போலீஸ்ல சொல்லி எங்களை காட்டி கொடுக்க போறீங்களா? பரவாயில்ல, நாங்க ரெடி. பரத் மூவரையும் நிதானமாக பார்த்தான். அந்த இளைஞன் கொடுத்த யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தோம் என்கிற விபரப்பட்டியலையும் பார்த்தான். திருப்பி கொடுத்தான். எழுந்தான். செஞ்சது தப்பு, ஆனா நோக்கம் சரியா இருக்கு. நாங்க மன்னிக்கலாம். ஆனா சட்டம் தேடி வரலாம். அப்போ நாங்க எதுவும் செய்ய முடியாது. வரோம் என்றான். இருவரும் வெளியேறி அமைதியாக நடந்தார்கள். முற்றும்.